ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு வீமனோட மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபியான்சி அதோட 2/2 ஃபைனல். ஓகேங்களா? சாரிடா, ரொம்ப டிலே பண்ணிட்டேன் நான் போடுறதுக்கு. சாரிடா. ஓகே, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இங்கே நம்ம ஜிமின் டா டேமலை இடிச்சு விழுந்திருப்பாங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஷையோடு எந்திரிச்சிருப்பாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ஒரு டேம் அப்படி பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு டேமல் அப்படி விழுந்தது. அப்படியே இந்த ஹார்ட் பீட்டில் பயங்கரமாக ரைஸ் அப் ஆகிட்டுருக்கு. டேக்க எப்போ நார்மலாக அப்படி ஆகும் ஜிமின் கிட்ட வந்தால். ஆனால் ஜிமினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆகுது. ஜிமினால் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். இப்போது யோனிச்சல் பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறா? அவர் மேலே போய்ட்டு எதுக்குலாம் விழுந்து சொல்கிறாங்கன்னு தெரியாமல் விழுந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். டேங் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனிச்சல் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்கிறாங்க. டேக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அவர் மேலே விழுந்தது அவரால் நினச்சி பார்த்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸ்டமக்கில் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே சொல்லிட்டு அவர் காம் ஆகிடுறாரு. இப்போது நம்ம ஜிமின் தாண்டா நெக்ஸ்ட் டே வராங்க. நம்ம இவரோட ரூமுக்கு வராங்க, மின்ஹோட ரூமுக்கு. மின்ஹோ பார்த்தா குளிச்சுட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு போடாமல் அவர் படுக்கிற டவல் கட்டிட்டு அப்புறம் ஹேரை வைப் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் வராங்க, கேஷுவலாக வந்து பார்த்துருக்காங்க. மின்ஹோ சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுமா, வெளில போகலாம் சொல்கிறாங்க. ஐயோ இங்கே பாரு, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, நான் சேகலாம் எங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்காக வெளில போகிறோம். அதனால் இப்போ நீ என்ன பண்ணுற, நீயும் யோசிச்சுட்டு போங்க. அப்படி இல்லைனா நீ வந்து டேவை கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. டேவா ஏன் டேக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் சொல்கிறாங்க. அவன் அடிச்சு முடிச்சிட்டாங்களா? அப்போ நீ என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம மின்னும் சொல்கிறாங்க, இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஃபுட்பால் மேட்ச்சில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு நான் சரியாக கவனிக்க நான் பண்ணல. ஆனால் இப்போ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வேறு அவனுக்கு சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எங்கே டே சொல்கிறாங்க, குளிச்சிட்ருக்காங்க சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ நம்ம மின்னுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மின்னு ஒரு ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கலாம். நம்ம ஜிம்முக்கு ஒரு வித்தியாசமே தெரியல. அவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்போ டே குளிச்சுட்டு வெளில வராங்க. ஜிம்முக்கு டேவை பார்த்ததும் அப்படி தான் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜிம்னே வச்சுக்கணுமாங்க பார்த்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே ஐயை பிளிங்க் பண்ணவே இல்லை. அப்படியே டேவை தான் பார்த்துருக்காங்க. அவர் பாட்டு கேஷுவலாக வந்துட்டு மின்னு பேசிட்டு வந்து டர்ன் பண்ணுறாரு. பார்த்தா ஜிம்மின் உட்காந்துருக்காங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மின்னுகவும் டே வந்தாங்கன்னா டே கேஷுவல் இப்படி வந்திருப்பாங்க. இப்போ ஜிம்மின் இருக்கிறதால டேக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா, மின்னு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. நம்ம ஜிம்மில் டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மினுவை பார்க்குறேன், என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அவர் டர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஓ, நீ இப்படி இருந்தாலும் வந்தால் ஒரு மாதிரி ஆட்டா சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நீ இப்படி இருக்க முடியும், இப்படி தான் இருப்பா சொல்கிறாங்க. பாரு, நான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன், அதனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. நீ இப்படி இருக்கல, அதான் கொஞ்சம் ஷை ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினுவை சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் இப்படி பார்த்ததா நம்ம ஜிம்மின் ரூமில் வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்காரு. இப்போது யோனிச்சன் கேட்குறாங்க, இங்கே பாரு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அது வந்து யோனிச்சனா சொல்கிறாங்க. டேலாம் சொல்கிறாங்க. டே ஷர்ட்லெஸ்ஸாக தாங்க சொல்கிறாங்க. ஷர்ட்லெஸ்ஸாக எதிரே இருக்குது அப்படி சொல்லி நம்ம யோனிச்சன் தான் ஒரு மாதிரி கேஷுவலாக சொல்கிறாங்க. உனக்கு அது தெரியாது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிட்ட ஒரு மாதிரி ஷையாக இருக்காங்க. இப்போ யோனிச்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாரு, அவர் ஷர்ட்லெஸ்ஸாக தான், உனக்கே அப்படி இருக்க ஃபேஸ், என்னப்பா என்னது இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. அது வந்துட்டா சொல்கிறாங்க. சொல்லி என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு டேவை பார்க்கவும் சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு அவர் பார்க்கும்போது ஷை ஆகுது, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அங்கே பாருடா வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. பாரு, அவர் மின்னுவோட ஃப்ரெண்டுடா அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மின்னுவுக்கு உனக்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் கூட ஃபேஸாக சேஞ்ச் ஆகிடுது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, மின்னுவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. நான் என்னன்னு சொல்ல, மின்னுவோ எனக்கு வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு, கம்ஃபர்ட் ஜோனு, என்னுடைய ஹேங் மாதிரிடா அவர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் சொல்கிறாங்க. சரி, ஓகே புரியுது அமைதியார், ஓகேவா? இது ஏன்னா அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியணும்ல, நீ பாட்டுக்கு ஏதாவது ஆசையை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படி ஜிம்மில் சொல்கிறாங்க. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், சரி விட்டு சொல்லிட்டேன் அப்படி விட்டுறாங்க. இப்போ பட்டே அண்ட் ஜிமின் தான் டேஸ் போயிட்டே இருக்கா. நம்ம ஜிமினுக்கு டேவை பார்த்தாலே ஷை ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வருது. அது ஏன்னே தெரியல. நம்ம உங்கள் ஜிம்முக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. அடிக்கடி இவங்க 2 பேரும் தனியாக வெளில கூட போவாங்க. எப்படின்னா நார்மலாக ஜிம்முக்கு எதாவது வேணும்னா நம்ம மினுக்கு அனுப்புறவங்க டேவை தான் அனுப்புவாங்க. போயிட்டு வாடா சொல்லிட்டு நம்ம உங்கள் ஜிம்மில் கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி ஒன் டே இப்போ நம்ம ஜிமினும் டேவும் தான் 2 பேர் தான் போகிறாங்க. போயிட்டு ஒரு மாலுக்கு தான் போகிறாங்க. ஜிமினுக்கு சம்திங்ஸ் வாங்க சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க. ஜிமின் டே தான் பண்ணி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், என்னால் நடக்க முடியல, தயவு செஞ்சு லிஃப்ட்டில் போகலாம் சொல்கிறாங்க. ஏன் இப்போ ஸ்டெப்பில் போகலாம். வேண்டாம் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. பார்த்தா அது ஒரு சண்டே தான் பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குது. அந்த எலிவேட்டர் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம். இப்போ நம்ம ஜிம்மின் டேவும் ஃபஸ்ட்டில் ஏறிப்பாங்க. பார்த்தா அவங்க போய்ட்டு லாஸ்ட்டில் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. லாஸ்ட்டில் நிற்கிறாங்க. டேவோட ஹார்ட் ப்ரீத் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஹார்ட் ப்ரீத் வந்துட்டு நம்ம ஜிம்மின் மேலே பாடுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜிம்மின் அப்படியே வந்துட்டு டே கிட்ட அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறாரு. டேக்குறான் அவருக்கு சாதாரணமாகவே ஹார்ட் பீட் ரைஸ் அப் ஆகும். இப்போ நம்ம ஜிம்மின்கிட்ட ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே டேக்கும் அப்படி தான் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இன்னொருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அமைதியாக சொல்லிட்டு அவருக்கு இயர்ஸ்கிட்ட சொல்கிறாரு. இப்படி பேச ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு டேவை போய்ட்டு ஆகிட்டா ஹக் பண்ணிடுறாரு. நம்ம டே நினச்சிடாங்க. சரி க்ரௌடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பயப்பட போட சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு பேம்பர் பண்ணுறாரு. அப்படியே லைட்டாக வந்துட்டு டேப் பண்ணுறாரு, பேக் பண்ணுறாரு. நம்ம ஜிம்மின் எதுவுமே சொல்ல அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களும் கூட இறங்குது. நம்ம ஜிம்மின் அப்படியே கொஞ்சம் டேவும் பார்க்குறாங்க. எல்லாருமே இறங்கும். கொஞ்சம் டே கொஞ்சம் தள்ளி வராங்க. ஜிம்மின் நார்மலாக நிற்கிறாரு. அவருக்கு அங்கே நடந்தது நினச்சி ஒரு மாதிரி ஷையாக இருக்குது.
டே வந்து பார்க்குறாங்க. டே நம்ம ஜிம்மில் அப்படியே வச்சுக்கனே வாங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பேக்கேந்து பார்க்குறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, என்ன நடக்குது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இல்லை ஜிம்மில் எதுக்கு அப்படி பார்க்குறா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு எப்படி எதுக்காக அப்படி பார்க்குறா சொல்கிறாங்க. நம்ம டேக்கு என்ன சொல்ல தெரியல. அது ஒன்றுடா சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீ யாரும் இப்படி பார்த்ததே இல்லையே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவும் எனக்கு இது வரைக்கும் யாரும் இப்படி பார்த்து ஃபீலே ஆனதுடா. நான் அவனா சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்த்தா அவன் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அதை பார்த்து ஐடியா ஸ்மைல் பண்ணுறாங்க. ஓ சரி ஓகே சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. சரி ஒரு கஷ்டம் மாதிரி சும்மா பிடிக்குது போல சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ டேசஸ் போக நம்ம மின்ஹோ அப்புறம் பேக்கேனு அப்புறம் சீக்கிரம் 4 பேரும் மேட்ச் விளையாடிருக்காங்க. ஏன்னா இவங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் தானே. எல்லாரும் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் விளையாடிருக்காங்க. நம்ம ஜிம் யோசிச்சு நான் ரூம்லாம் வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா இவங்க 4 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஜிவன் பார்க்குறாங்க. மின்ஹோ நானும் வரேன் சொல்கிறாங்க. இது நீ வந்துட்டு போய் போட்டு பாலா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, என்னை கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சு சொல்கிறாங்க. இங்கே பாரு வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, என்ன கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம மின்ஹோ ஒன்று இவர் வந்து சேர்த்துக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம யோனிச்சுட்டு போயிடறாங்க. இந்த 2 சைடில் மூணு பேர் இருக்காங்க. 3 பேருமே விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின்டா வந்துட்டு அப்படியே வந்துட்டு மின்ஹோ கூட அப்படியே வடிச்சு விளையாடிட்டு இருக்காரு. டேக் அது பார்க்குற ஒரு பாசிட்டிவ் ஃபீல் ஆகுது. அவரோட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜிம் மற்றவங்க கூட இருக்கிறத ஒரு மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம மின்ஹோ தான் வந்துட்டு டேக்கிட்ட வந்து பாரத் தூக்கி வர்றாரு. ஆனால் டேவில் வந்துட்டு டே எடுத்துகிட்டு போட போக கரெக்டாக நம்ம ஜிமின் போய்ட்டு பிடிச்சிடாங்க. டே எனக்கு விட்டு கொடுங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க ஜிமின் அந்த மாதிரி கூப்பிட்டாலே ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுறாரு. சரிட்டு அவர் விட்டு கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் போட்டுட்ருக்காங்க. எட்டவே மாட்டேங்குது அவருக்கு. நம்ம மீன் தாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டோட நம்ம ஜிமினோட ஹேண்ட் வச்சு அப்படியே தூக்கி வந்து போட்டு விட்றாரு. இதை பார்க்குற டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் டக்குன்னு நீங்கள் விளையாடுங்க நான் வந்துட சொல்கிறாங்க. என்னாச்சுன்னா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் விளையாட டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. சரி அவனே போகிறானே இப்போ நம்ம மட்டும் இப்படி விளையாட சொல்லிட்டு எல்லாருமே கேன்சல் பண்ணிடுறாங்க. போங்க நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் தான் விளையாட சொல்லிட்டு நம்ம ஜிமினும் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி இன்னொரு டைம் விளையாடாண்டா அவன் அப்செட் ஆகிட்டேன்னா பாரு அவனுக்கு டயர்டாக இருக்காமா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம டேவில் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜிமின் வந்து மிளக கூட இருக்கிறது அவருக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகிட்டு இருக்கா. இப்போ 1 பாயிண்ட்டு தான் நம்ம ஜிமின் அவர் வந்துட்டு நம்ம மின்ஹோ ரூம் தான் போகிறாங்க. பார்த்தா அங்கே மின்ஹோ இல்லை டே மட்டும் தான் இருக்காங்க. ஜிமின் போகிறாங்க. டே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் உட்காடுறாங்க. அவர் வந்து பெட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு நம்ம லேப்டாப்பில். இப்போ நம்ம ஜிமின் கிட்டே போக பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, மின்ஹோ எங்கே சொல்கிறாங்க. மின்ஹோ வெளில போயிருக்கா அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் எந்திரிக்கலான்னு போகிறாங்க. நம்ம ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு டே ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது. இப்போ அவர் எதுவும் சொல்லாமல் அப்படியே கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஜிமின் கிட்டே போகிறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. உட்கார அப்படி சொல்கிறாங்க. சரி உட்காந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினை பார்த்து நம்ம மின்ஹோ டே கேட்குறாங்க. நீ யாரையா லவ் பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு ஷை ஆகுறாரு. இல்லை சொல்கிறாங்க. க்ரஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சொல்கிறாங்க. இருக்கா சொல்கிறாங்க. ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் தான் எப்படி சொல்லுவோம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் இல்லை டே எப்படி சொல்கிறாங்க. இல்லையா இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே வெளில எங்கே போனோமா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. எங்கே வெளில போனோமா சொல்கிறாங்க. போகலாமே சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. நான் போய் யோசிச்சுட்டு சொல்லிட்டு வரவா சொல்கிறாங்க. இல்லை அப்புறமா சொல்லிக்கலாம் வா சொல்லிட்டு 2 பேரும் வெளில தான் போகிறாங்க. நம்ம ரெடி ஆகிட்டு நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு வெளில தான் போகிறாங்க. ஜஸ்ட்டு சும்மா ஒரு வாக் மாதிரி போகிறாங்க. ரொம்ப நேரம் வாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு கேண்டீஸ் வாங்கி தாங்க சொல்கிறாங்க. கேண்டீஸா ஆமாம் வாங்கி தாங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மிட்டையும் வாங்கி தராங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் கேண்டு சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக பேபி மாதிரி சாப்பிட்ருக்காரு. இப்போ கேட்குறாங்க வேணுமா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வேணா நீ சாப்பிட சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. மின்ஹோ தான் என்ன 2 அடிச்சு பிடிங்கி வாங்கி சாப்பிட்ருப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லாட்டே பார்க்குறாங்க. என்னத்துக்கு ஆமாம் நான் இப்படி மவுத்தில் வச்சேன்னா கூட இப்போ நான் அடிச்சு பிடிங்கி வாங்கிடுவான். நல்ல வேலை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஜிமின் சொல்லாட்டே அடுத்த செகண்ட் அப்படி எடுத்துடுறாரு. ஜிமின் எப்படின்னா கரெக்டாக மவுத்தில் வச்சது போகிற அப்படி போய்ட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் கிட்ட போயிடாரு. கிட்ட போயிட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸாக போயிட்டாரு. போயிட்டு எதுவுமே சொல்லாமல் ஒரு நிமிஷம் ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்காரு. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஹேண்டால் மட்டுமே எடுக்கிறாரு. எதுவும் அவ்வளோ கிட்ட அவர் மவுத் கிட்ட போயிட்டு அவ்வளோ ஹேண்டை பக்கத்தில் வச்சுட்டு எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்றாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நான் ஃபஸ்ட்டு கேட்டேன்ல உங்ககிட்ட வேணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. இவருக்கு ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருக்கும் போல வேணும்னு தோணிருக்கு. என்கிட்ட கேட்டுருக்கலாம் சொல்லிட்டு ஜிமின் வேற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் வேற மாதிரி திங்க் பண்ணி தான் எடுத்துருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி தான் டேரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்து ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஜிமினை கூட்டிட்டு வெளில போவார். ரொம்ப கேஷுவலாக நார்மலாக வெளில போவாங்க. அவருக்கு ஜிமின் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ஆல்ரெடி ஜிமின்கிட்ட கேட்டுப்பாரு உனக்கு க்ரஷ் இருக்கா லவ் இருக்கான்னு சொல்லிட்டு. அவர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் தேவும் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் பழகுறாரு அவர்கிட்ட. சரி யாரும் இல்லை அப்போ நம்ம சொல்லும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம ஜிமின் மேலே நம்மளுக்கு இருக்கிறது லவ் தான். அப்போ நம்ம வந்துட்டு ஜிமின் கிட்ட ரொம்ப இனிமேல் வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. இப்போ 1 பாயிண்ட்டே தாண்டா நம்ம ஜிமின் மின்ஹோ எல்லோரும் கேண்டில் இருக்காங்க. ஒரு பொண்ணு வரா மின்ஹோ கிட்ட. மின்ஹோ சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தப்பாடுத்து கூட சொல்கிறாங்க. நான் என்ன தப்பாடுத்துக்கு போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொபைல் பார்த்துட்டு கேட்டிருக்காரு. இப்போ ஜிமின் இவங்க எல்லாம் வச்சு அப்படியே அந்த டேபிளில் அப்படியே ஹேண்ட் அவங்களோட சிக்ஸ் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க குறுக்குறேன். அந்த பொண்ணு அப்படியே நம்ம மின்ஹோக்கு முன்னாடி
நீடர் பண்ணிட்டு அப்படியே ரோஸை கொடுக்குறா. மின்ஹோ இப்போ தான் பார்க்குறாங்க, ஒரு கோவம் வருது. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இங்கே பாரு மின்ஹோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மின்ஹோ, நீ எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருக்க, ஸ்போர்ட்ஸு அப்புறம் ஸ்டடீஸு எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் ப்ளீஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் நீ தான் அந்த யூனியன் சேர்மனாக இருக்க, அது ஸ்டூடெண்ட் யூனியன் சேர்மனாக இருப்பாங்களா, அது சொல்லிட்டு நம்ம அந்த மின்ஹோ பார்த்து வந்து பொண்ணு சொல்கிறா. மின்ஹோ கோவம் வருதுங்க பாரு, நான் யாரையும் லவ் பண்ணல, நான் பண்ணவும் கூடாது, ஏஞ்சி போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்காது. இல்லை மின்ஹோ சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி எல்லாரும் சுற்றி பார்க்குற எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. நான் எத்தனை பேர் இருக்கேன், என்கிட்ட யாரும் கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு லவ் என்கிட்ட இல்லை, இவன்கிட்ட கூட இந்த டீமில் யார்கிட்டும் நீங்கள் நான் கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அந்த டேபிளில் இவங்க அத்தனை பேர் தான் உட்காந்துருக்காங்க 6 பேரும். இப்போ சீக்கிரம் பார்க்குறாங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்து இதான் நடக்குது சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் கேஷாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி இல்லை சீக்கிரம் இல்லை மின்ஹோ சொல்கிறாங்க, பாரு போயிடு, நான் எனக்கு கோவம் இருக்கும்னு போயிட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே போயிடுறா. ஜிமினுக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் மின்ஹோவை பார்க்குறாங்க. எதுக்காக நம்ம பார்க்குற சொல்கிறாங்க. ஏன் மின்ஹோ இப்படி பண்ணுறா, பாவம் இல்லை, அந்த அக்கா இவ்வளோ ஆசை வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அவள் எனக்கு கன்ஃபர்ஸ் பண்ணுறா, அவனுக்கு ஃபீலிங்ஸே இதே சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்கக்கா, இங்கே பாரு மின்ஹோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மின்ஹோ ஜிமோட ஹேண்ட் பிடிச்சி ரொம்ப தூரம் எடுத்துட்டு வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா, அவன் என்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க. மின்ஹோ நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு உன்னை பார்த்து அப்படி ஃபீலிங்ஸே வரல சொல்லிட்டு இது வரைக்கும் ஸ்டில் எனக்கு இப்போ கூட வரல. ஈவன் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தப்போ கூட நான் நினச்சேன் 1 இயருக்கு என்னை விட்டு பிரிஞ்சிருந்தப்போ எனக்கு அப்படி வருமோன்னு சொல்லிட்டு அப்போ கூட எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை தெரியுமா. நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டுருப்பியா, தூங்கிருப்பியா சொல்லிட்டு எனக்கு அப்படி தோணுச்சே தவிர அதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே ஃபீல் ஆகலை. மின்ஹோ ப்ளீஸ், உன்னை பிடிக்கிறவங்க உன்னை யாரோ பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா உனக்கு அவங்களை பிடிச்சி அக்செப்ட் பண்ணிக்கோ மின்ஹோ ப்ளீஸ். இங்கே பாரு, நீ அப்படி என்னை யோசிக்காத, நான் அப்படி உன்னை பார்க்கல சொல்லிட்டு ஜிம் மின்ஹோட்ட சொல்கிறாங்க. மின்ஹோ எதுவும் சொல்ல முடியாது, கிளாஸ்க்கு போக சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாரு. வந்துட்டு இங்கே தான் உட்காராரு. இப்போ எம்ஜிரும் நம்ம ஜிமினை தேடி வராங்க. வந்துட்டு இவங்க ஜிமின் அண்ட் எம்ஜி கிளாஸ்க்கு போயிடறாங்க. இப்போ நம்ம கேட்குறாங்க, என்னாச்சு, எதுக்காக நீ ஜிமிட்டு கோவப்படுற சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. மின்ஹோ சுற்றி பார்க்குறாங்க. இப்போ யாரும் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இல்லை. இப்போ சீக்கிரம் பேக்கன் மட்டும் தான் இருக்காங்க. பின்ன என்னோட ஃபேன்ஸே இருந்துக்கிட்டு என்னை பார்த்து இப்படி அக்செப்ட் பண்ணிக்க சொன்னால் எனக்கு கோவம் வரதா சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவன் என்னோட ஃபேன்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு தெரியும், உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லாட்டி நீ உனக்கு வேறு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் இல்லையா, நீ ஃபீல் பண்ணக்கூடாது தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ வந்துட்டு எங்கள்கிட்ட கொஞ்சம் சரி போய்ட்டு உனக்கு பயம், எனக்கு அதனால தான் நீ பாசிட்டிவாக ஃபீல் ஆகிடக்கூடாது. இல்லை என் ஃப்ரெண்டு நீ, அவன் என் கூடவே இருக்க போகிறான், ஆஃப்டர் மேரேஜ் நான் அவனை தான் இருக்க போகிறோம், எங்களுக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. அதனால தான் உன்ட்ட சொல்ல, நீ தப்பா நினச்சிக்காத. அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா நேரத்தில் யாரும் ஜிம்மில் புள்ளி பண்ணக்கூடாதுல்ல, அந்த ரீசன் ஒன்றுக்காக தான் நான் வந்துட்டு ஏன்னா எனக்கு இங்கே எனிமீஸும் இருக்காங்க. அதனால தான் அவன் என்னோடய ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சு யாராவது ஹர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பயத்தில் தான் எதுவும் சொல்லாமல் வச்சுருந்தேன். இதனால தான் இப்போ வரைக்கும் உன்கிட்ட மட்டும் இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. உன்கிட்ட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஷையாகிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி ஆடுறத விட கஷ்டமாக இருக்குது, டேஸ்ட்டாக வருது, எதுவுமே சொல்ல முடியுமா. டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு நான் வந்து சொல்லி தள்ளி போய் பார்த்தா பாத்ரூம் டோர் லாக் பண்ணிட்டு அப்படி எழுதாரு. நம்ம பின்னாடியே நம்ம பேக்கன் வந்திருப்பாங்க. சீக்கிரம் வந்து மின்ஹோ கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேக்கன் தான் வராங்க, வந்து பார்க்குறாங்க. பார்த்தா டோரில் காது வச்சு பார்க்குறாரு. பயங்கரமாக டேரர் சவுண்டு கேட்குது. அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. டேங்க் பாரு டேங்க் சொல்கிறாங்க. இல்லைடா இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. பாரு ஓப்பன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுறாங்க பேக்கான. இப்போ மேக்கனுக்கு நம்ம டேஸ்ட் சொல்லாமல் புரிஞ்சிச்சு அவர் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. எங்க பாரு என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் நினைக்கவில்லடா, ஏன்டா என்கிட்ட சொல்லடா சொல்கிறாங்க. இல்லைடா அது வந்து சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அங்கே பாருடா ஜிமினுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, நம்ம மின்ஹோ மேலே சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அவனுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாதுடா, மின்ஹோக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. மின்ஹோக்கு ஜிமினை பிடிக்குமா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பிடிக்கும், அவனை பிடிக்கும். ஆனால் ஜிமினுக்கு அப்படி இல்லை, ஜிமின் அவனை அப்படி பார்க்க கூட இல்லை. ஆனால் இவங்க வீட்டில் தானே பேச வச்சாங்க. ஜிமின் நினைக்கிறான் அதெல்லாம் வீட்டில் பேச வச்சுது, நம்ம அப்படியே மேரேஜ் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இவன் அப்படி கிடையாது, இவன் வந்து வர மாதிரி திங்க் பண்ணுறான், நம்ம ஜிமினை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். ஏன்டா இப்படினாலும் சொல்கிறாங்க. ஏன்டா அவன் இவனை லவ் பண்ணதுன்னா மேரேஜ் பண்ண முடியும், அவங்க தான் லவ் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, வீட்டில் பேசியிருக்காங்க தான் மின்ஹோக்கு பிடிக்குது. அதுக்கு என்ன பண்ண நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை மின்ஹோ பாவம், அவன் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசின பார்த்ததே இல்லை, யார் லவ்னு வந்தாலும் அவாய்ட் பண்ணிவிடுவான். அதுக்கு ரீசன் இவன் தான் நான் சொல்கிறாங்க. அப்போ மணிக்கணக்காக ஃபோனில் பேசும்போது போய் கம்ஃபர்ட் ஜோன் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இந்த ரீசன் தானே சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. அப்போ லவ் சொல்கிறாங்க. என்னோடது ஒன் சைட் லவ் தானே, அது சொல்லாமலே செத்து போயிடுச்சு நினச்சிட்டு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேக்கனுக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணி தெரியல. இப்போ சேகனுக்கு புரிஞ்சிச்சு ஜிமினி நம்ம டே எழுந்து போனது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் மின்ஹோக்கு மட்டும் தெரியல. இப்போ டே தானே நெக்ஸ்ட் டே இருந்து நம்ம ஜிமின் போய்ட்டு டே பக்கத்தில் உட்காந்து டே அப்படியே தள்ளி உட்காந்துடுறாங்க. வேறு நம்ம மின்ஹோக்கு அந்த சைடில் போயிடறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இவ்வளோ நாளாக ஒரு பக்கத்தில் உட்கார், இவ்வளோ நாள் நம்ம டே என்ன பண்ணுவாங்கன்னா மின்ஹோ ஓரமாக உட்காருவாங்க. நம்ம ஜிமின் போய் உட்காந்தாங்கன்னா ஜிமின் பக்கத்தில் போய் டே உட்காருவாங்க. அப்படி தான் இப்போ கொஞ்சம் டேஸாக அவங்க இருந்திருப்பாங்க. ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக உட்காருறது, வெளில போகிறப்ப ஒன்றா போகிறது, ஒரு ஹேண்டை பிடிக்கிறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பார் நம்ம டே. இப்போ பார்த்தா அப்படியே தள்ளி போகிறாரு. ஜிமினுக்கு புரியல. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதுவும் சொல்கிறாங்க. மின்ஹோலில்
ரூமில் சொல்லிட்டு அவர் டக்கு ரூமில் லாக் பண்ணிடுறாரு. எப்போவுமே ஜிம்மின் போனால் அவர் பக்கத்தில் உட்கார வைப்பார், பேசுவார்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தா ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஜிம்மின் ரொம்ப அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க. இப்போ யோன்ஜின் பார்க்குறாங்க, என்னாச்சுடா சொல்கிறாங்க. டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்ன தெரியல, நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணுது சொல்கிறாங்க. அவாய்ட் என்ன சொல்கிறாங்க. ஆமாம், லஞ்ச் டைமில் பார்த்தேன், என்னோட தள்ளி உட்காடுறாங்க. அப்புறம் ஃபுட்டை கூட எனக்கு ஷேர் பண்ணல, அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ கூட ரூமுக்கு போகிறேன், மின்னும் இல்லை சொல்லிட்டு ரூமில் லாக் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா சொல்கிறதுக்கு, அவர் ஏன்டா உன்னை ஹர்ட் பண்ண போகிறாரு, அவர் ஜஸ்ட் எதனா வந்துட்டு ஒர்க்காக இருந்திருப்பா சொல்கிறாங்க, ஏதாவது அப்செட்டாக இருந்திருப்பாரு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ பார்க்குறாங்க. இப்போ யோன்ஜிற்கே புரியுது மட்டும் வேணும்னே தான் ஜிம்மில் அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பைக்கன் கேட்குறாங்க, ஏன்டா ஏன் அவனை அவாய்ட் பண்ணுற, அவனை தேடி தானே வரான், அவன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு நம்ம மின்னுகாக விட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா மின்னுகும் ஆசைப்படுறான், மின்னுக்கு தான் உரிமை இருக்குது, அவனோட ஃபியான்சி, நம்ம வந்துட்டு இப்படி பார்த்ததே தப்பு, அவங்க 2 பேருக்கு என்கேஜ் ஆகிருக்கு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு தள்ளி போக அவருக்குலாம் ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவருக்கு டேட்டு பேசணும்னு தோணுது. இப்போ பேசாமல் இருக்கிறனால ஜிம்மின் ரொம்ப அழகாங்க. இப்போ இவர் பார்க்குறாரு, ஏன்டா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற சொல்கிறாங்க, நீ ஜஸ்ட்டு க்ரஷ் மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, எனக்கு இப்போது இது வரைக்கும் நான் க்ரஷ் இருந்தாலும் நினச்சி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்போ அவர் பேசாத நாட்களில் தான் சொல்கிறாங்க, பேசாத நாளில் தான் எனக்கு அவரை லவ் சொல்லி கேட்குறாரு நம்ம யோன்ஜின். ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு யோன்ஜின், நான் மின்னுவை எப்போவுமே லவ் பண்ணல, நான் எப்போதும் அவர்கிட்ட ஆசை வார்த்தை பேசவே இல்லை, எனக்கு நம்ம இவரை தான் பிடிச்சிருக்கு, ப்ளீஸ்டா நீ என்னை தப்பாக நினைக்காத சொல்லிட்டு நம்ம யோன்ஜினை பார்த்து நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. நான் உன்னை எப்படா தப்பாக நினைப்பேன், இங்கே பாரு ஜிம்மின், லவ்ன்றது எல்லாருமே வந்துடாதுடா, நம்ம ஃபேமிலி மெம்பர், நம்ம அத்தை பையன், மாமா பையன், நம்மளுடைய அதான் நம்ம இப்படி இந்த மாதிரி இப்படிலாம் வந்துட்டு அதில் டக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு லவ் ஃபீல்ன்றது அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. வந்துச்சுன்னா அது கரெக்டாக ட்ரூவாக தானே இருக்கும். உனக்கு மேலே தான் லவ், இவ்வளோ டேஸ் உங்க கூட மின்னும் இருக்காங்க, அவர் மேலே ஒரு டைம் கூட அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் இப்போ அவன் பேசாமல் இருக்கிற இந்த கொஞ்சம் டேஸ் உன்னால அப்படி ஹார்ட்டாக இருக்குது, உன்னை அவாய்ட் பண்ணுறாரு தான் உன்னால தாங்கிக்க முடியாது, அதான் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு அப்படி பண்ணுறது நீ பண்ணுறது தப்பு இல்லை, ஓகேவா, நீ எனக்கு தெரியும், நீ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீ மின்னுக கிட்ட அப்படி பேசணும் இல்லை, மின்னுக கிட்ட நீ டேரெக்டாக சொல்லியிருக்க, நீ எப்போயாவது ஆசை வார்த்தை பேசிட்டு இங்கே வந்து நீ சேஞ்ச் ஆகிட்டு சடனாக எனக்கு பிடிச்சிக்க சொன்னால் தான் தப்பு, ஓகேவா, நீ உன்னோட ஆசை தப்பு கிடையாது, நீ லவ்வாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்லவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லிவிடு, ஓகேவா, சொல்லிட்டா பிரச்சனை இருக்காதுல்ல, உன் மனசில் இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கணும்ல, அவர் பாட்டுக்கு எதாவது ஒன்று அவாய்ட் பண்ணுறது இல்லை, அப்படி அவர் மனசில் வேறு இருந்தால் அவரும் சொல்லிட்டோம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நீயே சொல்லியிருக்க, அவர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு, அவர் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி இருக்குது, அவர் சம்டைம்ஸ் கை பிடிச்சி க்ளோஸில் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு, என்னை வேறு மாதிரி பார்க்குறாரு மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகி நீயே சொல்லியிருக்க, அதனால தான் நீயும் ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட வந்து இப்போ லவ்வில் ஃபாலோ ஆயிருக்க சொல்லிட்டு நம்ம யோன்ஜின் சொல்கிறாங்க ஜிம்மின் கிட்ட. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்போ நான் கன்ஃபர்ஸ் பண்ண வா சொல்கிறாங்க. கன்ஃபர்ஸ் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு இது எப்படின்னா, இப்போ நம்ம ஜிம்மின் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருப்பாங்க, ஓகேங்களா, ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயரில் தான் நடந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் அவங்க ஃப்ரெண்டாக மட்டும் தான் இருப்பாங்க, செகண்ட் இயரில் தான், ஓகேங்களா. இப்போ நம்ம ஜிம்மினுக்கு செகண்ட் இயர், வந்து தேர்ட் இயரில் இருக்காங்க, தேர்ட் இயரில் லாஸ்ட்டில் இருக்காங்க. நம்ம மின்ஹோ வந்து ஜிம்மின் கிட்ட அடிக்கடி க்ளோஸாக போகிறாங்க, நம்ம வந்து தள்ளி போகிறாங்க. இப்போ மின்ஹோ கேட்குறாங்க, சொல்கிறாங்க என்னடான்றாங்க, எதுக்காக நீ இப்போலாம் ஜிம்மின் கிட்ட எதுவுமே பேசுறது இல்லை, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அதில்டா அவனோட ஃபேன்ஸு, அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வரணும் உன் மேலே, அப்போ நீ பேசினா அதெல்லாம் ஃபீலிங்ஸ் வரும், நீ தள்ளி போனால் அவனும் தள்ளி போனால் என்ன ஆகும் சொல்கிறாங்க. ஓ நீ எங்களுக்கு டைம் கொடுக்குற சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவர் அவ்வளோ டேஸோட போயிடுறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் கிட்டே வரும்போது அவரால் அவாய்டே பண்ண முடியாது, போய் டைட்டாக ஹக் பண்ணணும்னு தான் தோணுது, ஹக் பண்ணி அழணும் போல இருக்குது, நீ எனக்கு தான், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிற அளவுக்கு தோணுது. ஆனால் தப்பு, ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அவரே கண்ட்ரோல் பண்ணிட்டு டேஸோடே இருக்கார் எப்போதுமே, சுத்தமாக ஹாப்பினஸாக போயிட்டு சாப்பிட்றது எல்லாமே அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா. நம்ம மின்னவும் நம்ம ஜிம்மின் கிட்ட கொஞ்சம் பேசணும், ஜிம்மின் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. மின்னவும் நம்ம ஜிம்மினுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ டைம் கொடுத்து ஜிம்மில் அவரே வெளில கூட்டிகிட்டு போகிறாரு. அவரே வேறு யார்ட்டையும் இப்போ விடுறது இல்லை, அப்படி தான் இருக்குது. ஆனால் ஜிம்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாட்டே பேசாமல் இருக்கிறத. இப்போ அவர் ஆல்மோஸ்ட் இவங்களோட செகண்ட் இயர் முடிய போகுதுல, நம்ம டேக்கு வந்து தேர்ட் இயர் முடிய போகுது, நம்ம ஜிம்மினுக்கு செகண்ட் இயர் முடிய போகுது. இப்போது ஜிம்மின் நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே விட்டால் டைம் ஆயிடும், நம்ம போய் சொல்லி ஆகணும், அப்புறம் காலேஜ் முடிச்சு போட்டால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம போய் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மின்ஹோ அப்புறம் பேக்கியானு நம்ம சீக்கிரம் 3 பேர் உள்ளே போயிருக்காங்க. வந்து அப்செட்டாக ரூமில் தான் உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம்மின் போகிறாங்க, போயிட்டு தட்டுறாங்க ரூம், அவரு வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்மின் பார்த்து டோர் லாக் பண்ணான்னு போக நம்ம ஜிம்மின் அப்படியே ஹேண்டை குறுக்க வச்சுட்டாங்க. கதவு டக்குன்னு அடிக்க ஜிம்மோட ஹேண்டில் அடிப்பட்டது. அம்மா சொல்லிட்டு கத்துறாரு. அப்படியே பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் காட்டில் அவ்வளோ டேஸ் அப்படியே நம்ம அப்படியே ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் ஹேண்டு நல்லா வந்துட்டு அடி பட்டுச்சு. ஒரு மாதிரி ஹேண்டை போய்ட்டு நல்லா லாக் ஆகிருக்கும் அந்த டோரு. அப்போ பார்த்தா கை ஒரு மாதிரி ரெடிஷாக இருக்குது. இப்போ டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் காலம் டேஸாக இருக்குது. ஜிம்மில் நம்ம தான் அப்படியே உள்ள கூட்டிகிட்டு வராங்க. உள்ள கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க, ஹேண்ட் அப்படியே ஒரு மாதிரி ரெடிஷ் ஆகிடுச்சு. சாரி ஜிம்மின் சொல்கிறாங்க. அவ்வளோ வெறுக்கிறீங்களா என்ன சொல்கிற நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. என்ன ஜிம்மின் சொல்கிறாங்க, இல்லை அவ்வளோ வெறுக்கிறீங்களா, உங்களுக்கு வேறு யாரும் பிடிச்சிருக்காட்டே, பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு இது மாதிரி பிடிச்சிருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி சொல்லிட்டு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் இப்படி ஏன் நான் ஹர்ட் பண்ணுறீங்க, என்னை ஏன் விட்டு போகிறீங்கன்னு தெரியலட்டே, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, என்னை இந்த அளவுக்கு நீங்கள் வெறுக்கிறீங்களா சொல்கிற ஜிம்மின் ரொம்ப
சொல்கிறாங்க, டேக் என்ன பண்ணுறது தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எதுக்காக நான் உன்கிட்ட பேசுறதுக்காக நடரா சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ஏன்னா உங்களை லவ் பண்ணுறட்டே சொல்கிறாங்க. டேக்கா அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. என்ன சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் கேட்டிங்களா டே உங்களுக்கு கேமரா யார் மேலேயும் க்ரஷ் இருக்கா, யாராவது லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் சொன்னதில்ல டே, நான் உங்களை லவ் பண்ணுறட்டே சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு இன்னும் கூட என்கேஜ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அப்போ கூட நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறது என்னன்னா, உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, சாரி உனக்கு மின்னுக கூட என்கேஜ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, மின்னுக கூட எனக்கு என்கேஜ் ஆகிருக்கு, ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் சைல்டுஹுட்டில் வீட்டில் பண்ணாங்க, நான் அப்படி நினைக்கல. அவரை சொல்கிறாங்க, நீ நினச்சாலும் நினைக்கலாம், அவன் நினைக்கிறான். ஓகேவா, அவங்க 2 பேர் லைஃப் நல்லா இருக்கணும், நீ கொஞ்சம் உன்னோட மனசை மாற்றிக்க சொல்கிறாங்க. ஜிமினால் தாங்க முடியல டே, எனக்கு உங்கள் மேலே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது போ அப்படி சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி நீ உன்னோட மைண்டில் ஒன்று வச்சுருக்க, உன் மனசில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு மினுக கூட தெரியக்கூடாது எப்போவுமே. மினுக மேரேஜ் பண்ணிக்கோ, ஹாப்பியாக சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அப்போ என்னை எப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்களா டே, நான் மட்டும்தான் உங்களை லவ் பண்ணியிருக்கேன்ல, உங்களுக்கு என்னை பிடிக்கல சொல்லி கேட்குறாங்க. டேட்டா அதுக்கு பதிலே கிடையாது, அமைதியாக இருக்காரு. இங்கே பாரு, நீ மின்னுகோ மேரேஜ் பண்ணிக்கணும், அதான் உனக்கு நல்லது போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே டே, நான் உங்களை வந்துட்டு லவ் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட நான் பேசக்கூடாது, உங்கள் பக்கத்தில் வரக்கூடாது, அவ்வளோ தானே நான் மின்னுகோ மேரேஜ் பண்ணிக்கணும் நினைக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் டே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மின்னுகோ மேரேஜ் பண்ணிட்டாலும் உங்களை தான் நான் மனசில் நினச்சிட்டு இருப்பேன் சொல்லிட்டு. ஜிம்மின் சொல்ல டேக்கும் ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என்னோடய மனசில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் தான், உங்களை தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் என்னோட க்ரஷ், இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டாக நினைக்கிறேன், உங்களை மட்டும் தான் நான் மனசில் நினச்சிட்ருப்பேன், உங்களை மனசில் நினச்சிட்டு வேறு யாருனாலும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு எஞ்சி போயிடுறாங்க. கோவமா டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி ஜிமின் சொல்லிட்டு போகிறதா. இப்போது டே தான் இது அப்படியே மேக்கே செகண்ட் சொல்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, டே இங்கே பாரு அப்படி பண்ணாத, அவங்க லவ் பண்ணுற சொல்கிறாங்க, அதை செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இல்லை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், மின்னும் ரொம்ப ஹாட்டாகவும் சொல்கிறாங்க. டே மின்னும் ஹாட்டாகனா இப்போ நீங்கள் 3 பேரும் உங்களை 3 பேர் லைஃப்மே ஸ்பாயில் ஆகிடுறா சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, எல்லாம் வந்து யோசிக்க முடியல சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் டேவை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து டேவை பிடிச்சிருக்க லவ் பண்ணுறாரு. ஆனால் டே எப்போ அப்படி சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவர் பக்கம் போகக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் டே எப்படி போனால் அவரே வேறு லைனில் கிராஸ் பண்ணி போகிறாரு. ஜிமினுக்கு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான், நம்ம வேன் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்படி இருந்துமே வந்துட்டு அவன் அப்படி தள்ளி போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேக்கு. அவர் பார்க்குறாரு, ஜிமினை பார்க்க ஜிமின் கிட்ட போகணும் தான் தோணுது, தவிர எட்ட போகணும்னு தோணவே இல்லை. மறக்கணும்னு நினைக்கிறது முடியல, மறக்கணும்னு நினைக்கும் போது இன்னும் அதிகம் ஞாபகம் வருது. சரிட்டு நம்ம டே பார்க்குறாங்க, இப்படி இருந்தால் சரி வராது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு நம்ம டே அப்படியே வந்துட்டு இன்னும் 1 வீக் தான் எக்ஸாம் இருக்குது. ஆனால் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இந்த 1 வீக்குமே வீட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்கன்னா அவரோட மைண்டு ஃபுல்லாகுமே ஜிமின் மேலே மட்டும்தான் இருக்கா. ஜிமின் எப்படி இருப்பான், ஜிமினுக்கும் மின்னுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க முடியல. ஜிமினை விட்டே கொடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு தோணுது. ஆனால் மறக்கணும் ட்ரை பண்ணுறதுனால மறக்கவே முடியல ஜிமினுக்கு. அவன் டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறாங்க, பாருடா அவர் எதுக்குடா வீட்டுக்கு போனாரு சொல்கிறாங்க. இப்போ பெக்கன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவனால் ஒன்று மறக்கணும்னு சொல்கிறாங்க. யாங்க சொல்லிட்டு திரும்புகிறாங்கப்பா. பார்த்தா நம்ம மின்னுகவும் நம்ம சாரி நம்ம சீக்கணும், நம்ம பெக்கன் தான் வந்திருப்பாங்க. அங்கே பாரு டே சொல்கிறாங்க, டேக்கு என்ன பிடிக்க சொல்கிறாங்க. இல்லை டேக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க சொல்கிறாங்க. என்னன்றதுக்கு ஆமாம் டே ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறான் சரியா, அவனே அவன் லவ் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவான்ட்டான். அதை தான் அவன் லவ் வந்துட்டு இப்போ ரியலைஸ் பண்ணிட்டான். இப்போ என்னன்னா அவன் வந்துட்டு நீ மின்னுகோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லி ஃபேன்ஸை சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இங்கே பாரு, நீ மின்னுகோ அப்படி நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் ஏற்றுக்கொண்டு அதை அவன் மின்னுகோக்கு ஒன்று பிடிக்குதுன்ற ஒரே ரீசனுக்காக விட்டு கொடுக்குறான். வந்துட்டு நம்ம வந்து சொல்லக்கூடாது, தப்பு, ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறான்னு நினைக்கிறான் சொல்கிறாங்க. அப்படின்னு லவ் சொல்கிறாங்க. பாரு அவனால் அப்படி இருக்கவே முடியாது, கண்டிப்பாக அவனே வந்துட்டு உன்னை மறக்கணும்னு நினச்சா போகிறான். ஏன்னா உனக்கு வச்சு அவனை பார்க்க முடியல, ஒரே ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டு பேசாமல் பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் அவாய்ட் பண்ணுறது. அதனால தான் வீட்டுக்கு போயிட்டான். அவனே பாரு அவனால் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாமல் வருவான், வந்து கண்டிப்பாக உன்னை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, கண்டிப்பாக ஆமாம் நீ வேணால் பாரு, அவனே உன்னை தேடி வருவான். நீ இதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட போக சரி, அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணாத, கால் பண்ணாத, எதுவும் பண்ணாத. ஏன்னா இப்படி டேஸ் நீ டெக்ஸ்ட் நிறைய பண்ணியிருக்க, கால் பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஆனால் இதுக்கு மாதிரி எதுவும் பண்ணாது ஓகேவா. நீயே வந்துட்டு அவன்கிட்ட தள்ளி போகும்போது தான் அவனுக்கு ஒன்று வேணும்னு தோணும். அவனோட லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்கானது, அவனால் உன்னை மறக்கவே முடியாதுன்ட்டு தெரியும். ஏன்னா 1 இயராக உன்னை 1 சைடை மட்டும் லவ் பண்ணியிருக்கான். இப்போ தான் நீ கொஞ்சம் டேஸாக அவன்கிட்ட பேசியிருக்க பழகிருக்க. அதுக்கு முன்னாடி நீ அந்த ஃபஸ்ட் இயர்லேயே சரியாக பேசவே இல்லை, அப்போயும் உன்னை அவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க 1 சைடை மட்டும், எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம பெக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் சரின்ட்டு நம்ம டேவோட நம்பருக்கு கால் பண்ணுறதில்ல, டெக்ஸ்ட் பண்ணுறதில்ல, எம்டி மெசேஜ் கூட பண்ணுறதில்ல, டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாரு. அங்கே 1 வீக் நம்ம டே தான் வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரால் இப்போ இருக்கவே முடியல. அவரோட இவ்வளோ நாள் ஹாஸ்டலில் ஜிம்மினை பார்க்கவும் செஞ்சிருப்பாரு, ஹாஸ்டலில் காலேஜில் ஜிம்மினை அங்கங்கே பார்க்குறாரு இருந்திருப்பாரு. இப்போ ஜிம்மினை பார்க்காம இருக்கிறது அவருக்கு அப்படியே நரகத்திலே இருக்க மாதிரி இருக்குது, அப்படியே செத்து போயிடலான்ற அளவுக்கு இருக்குது. அவருக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஜிம்மினை அவனை பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு நீ வேணும், உன்னை பார்த்தே ஆகணும் முடியல ஜிம்மின்னு சொல்லிட்டு அவர் 5 டேஸ் போயிருக்கோம். 6 டேஸ் அந்த 6வது நாளுக்கு மார்னிங் அவர் கரெக்டாக இங்கே வந்துட்டு ஹாஸ்டல் ரீச் ஆகிட்டாரு. டேரெக்டாக அவர் நம்ம காலேஜ் தான் கிளம்பிட்டு
கிளம்பிட்டு ஏன்னா காலேஜ் டைம் ஆகிடுச்சு. நம்ம ஜிம் வந்து கிளாஸ் ரூமுக்கு போயிருப்பாரு. இவர் நம்ம ஜிம்மின் தான் அந்த 1 வீக்கும் அவ்வளோ டேஸ் இருக்குது. அவரால் டிவியை பார்க்காம இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஹெல்லில் இருக்க மாதிரி அவருக்கும் இருக்குது. நம்ம வினுகா கேட்குறாங்க ஏன் அப்செட்டாக இருக்கு சொல்லிட்டு அவர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த டே என் வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வினுகவும் சரி அப்செட்டாக இருக்கா வீட்டுக்கு போயிருக்கோம் சரியாக இருக்குன்னு சொல்லி விட்டுருப்பாரு. இப்போ நம்ம டே தாண்டா ஃபைனலாக காலேஜுக்கு வராங்க வந்து டேரெக்டாக ஒரு கிளாஸ் ரூம் கூட போகல. ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருக்காருன்ட்டு நம்ம மின்ஹோவுக்கு தெரிஞ்சிருக்கோம். மின்ஹோவுமே தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் நம்ம டேரெக்டாக ஜிம்மில் கிளாஸ் ரூம் தான் வராங்க. ஜிம்மில் அவ்வளோ அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. எவன் சொல்லி பக்கத்தில் வராங்க. இப்போ தான் டேரெக்டாக வந்து ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க டர்ன் பண்ணி பார்த்தா டே பார்த்து ஜிம் டேக்குன்னு ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜிம்மில் ஹேண்டை அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த டெரஸ் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த டெரஸில் அப்படி நிற்க வைக்கிறாரு. ஜிம் எதுவுமே சொல்லாமல் கண்ணில் அவ்வளோ டேர்ஸ் கோவம் எல்லாமே இருக்குது. எதையும் கேட்காம அமைதியாக இருக்காரு. நம்ம அப்படி ஜிம்முக்கிட்ட பேசக்கூட இல்லை. அப்படியே வந்துட்டு அவரை வானில் பின் பண்ணிட்டு போய்ட்டு லிப்டை அப்படியே அட்டாச் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி அந்த கோபம் எமோஷ்னல் சொல்லிட்டு பெயின் எல்லாம் கலந்த ஒரு இதில் வந்துட்டு அவர் கிஸ் பண்ணியிருப்பார். அவ்வளோ ஒரு டீப்பாக கிஸ் பண்ணியிருப்பார். நம்ம ஜிம்மும் அதுவே பெயினோட அதே அந்த எல்லாமே கலந்தது அவருமே அதே எமோஷனலோட ரிட்டன் கிஸ் பண்ணியிருப்பார். இப்போ தான் நம்ம சீக்கிரம் வந்துட்டு நம்ம மின்னும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்படியே கரண்ட்டில் நம்ம இவங்க 2 பேரையும் சொல்லி முடிக்க அவங்க 2 பேரும் அப்படியே மவுத்தை ஹேண்ட் வச்சுட்ருக்காங்க. யாருனாலும் நம்ம ஜேக புஷுகாவும் தான் ஏன்டா இவ்வளோ நடந்துருக்காடா சொல்கிறாங்க. ஏண்டா 2 பேர் லவ் பண்ணுறீங்க அப்படி வந்து ஹார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் என்னோட மின்ஹோவுக்கு அவனை பிடிக்கும்னு சொன்னான் என்கேஜ் ஆகிருக்குன்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மி தான் அவன்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் மின்ஹோ பாவலே அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் எப்போ அந்த 1 வீக் அவனை பார்க்காம இருந்தனும் அப்போ தான் எனக்கு தோணுச்சு அவன் இல்லாத ஒரு லைஃப் என்னால் வாழவே முடியாது போல் அப்படின்ட்டு அன்றைக்கி தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆனிச்சு. அந்த 1 வீக் தான் எனக்கு புரிய வச்சுச்சு அந்த ஜிம்மி எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானே போயிட்டு அவன்கிட்ட ஐ லவ் யூன்றதை கன்ஃபர்ஸ் பண்ணேன். கிஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்குறேங்க ஃபைனலாக உனக்கு அந்த லவ் கிடச்சி சொல்கிறாங்க. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறாங்க கண்டிப்பாக அது எங்கேயும் போகாது. சரி கொஞ்சம் டைம் எடுக்கும். சீக்கிரம் உனக்கு கிடச்சிரும் ஓகேவா. உனக்கு வந்து ரிட்டன் உன்னோட மின்ஹோ வந்துட்டு வந்துடுவான். கொஞ்சம் டைம் எடுக்கும். அவனை மறக்கணும். அவன் வந்துட்டு ஜிம்மில் மறந்துட்டு அவன் லைஃப்பில் வந்து புதுசாக அவன் அப்படின்னா நியூவாக அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் அவன் ஜிம்மில் அப்பா அம்மாவோட கோவம் குறையணும். என்னோட அப்பா அம்மாவோட கோவம் குறையணும். டைம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் படிக்க வை சரியா 3rd இயர் படிக்கணும். இப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க 3rd இயர் போகணும்னு சொல்கிறாங்க. படிக்க வச்சுக்கோ. அப்புறம் வந்துட்டு எப்படிலாம் உன் லவ் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சோ அப்படிலாம் காட்ட சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சொல்கிறாங்க அங்கே பாரு இப்போதைக்கு அவங்க அப்பா அம்மா ஃபேமிலி மிஸ் பண்ணுவான் கொஞ்சம் டைம் கூட சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. கியூட்டாக நம்ம தான் கிட்ட போகிறாங்க. அப்போ போயிட்டு நம்ம ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு தோணுச்சுடா அதனால தானே சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்ல மாட்டேன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னால் நீங்கள் எல்லாமும் வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அவர் கூட தூங்குறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மாறிந்தா நம்ம ஜிம்முக்கு 3rd இயர் கிளாஸ் ரூம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தான் வந்து ஜிம்மில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு கீழே வராங்க. இந்த டேவோட அம்மா தான் ஜிம்முக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துட்டு ஏக்கம் வந்துடக்கூடாது சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம்மின் தான்ப்பா சாப்பிட சொல்கிறாங்க. ஆண்டி நான் ஹாஸ்டலில் சொல்கிறாங்க. நான் கேன்டீனில் சொல்கிறாங்க. அப்போல்லாம் பண்ணக்கூடாது தான் சாப்பிட சொல்லிட்டு அவங்க ஃபுட்டை அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் இதுக்கு ரீசன் வந்துட்டு அவர் காலேஜுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வரது பிடிக்காது டேக்கு. அந்த ரீசனால் தான் இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. நான் ஹாஸ்டலுக்கு சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் போகக்கூடாது நான் இருக்கேன் நான் கூட்டிகிட்டு போய் விட்றேன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு அங்கே பாரு ஆஃபீஸ் தான் அந்த ஆஃபீஸ் வந்துட்டு அங்கே தாண்டி தான் போகணும். காலேஜ் தாண்டி சரி நானே கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜிம்முக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா ஞாபகம் மின்ஹோ ஞாபகம் எல்லா ஞாபகமும் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா போவோம் சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் யோசிக்கிறாரு. இப்போ வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. காலேஜ் கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் நிறைய எப்படி டேஸ் போயிட்டுருக்கு. நம்ம எவ்ரிடே எதிர்பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா ஃபோன் எடுக்க மாட்டாங்களா ஒரு டைம் டெக்ஸ்ட் பண்ண மாட்டாங்களா சொல்லிட்டு அப்பா அம்மா சாரி சொல்லிட்டு நிறைய மெசேஜ் பண்ணுறாரு. ஆனால் எந்த ஒரு மெசேஜுமே ரிப்ளை வர மாட்டேங்குது. ஜிம்மினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஈவன் மின்ஹோ கிட்ட கூட நம்ம ஜிம்மினுக்கு டெக்ஸ்ட்டோ மெசேஜோ வரல. நம்ம கேட்குறாங்க. சொல்கிறாங்க என்ன ஜிம்மின் சொல்கிறாங்க மின்ஹோ உங்களுக்கு கால் பண்ணலையா சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. கால் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மேரேஜ் டே அப்போ கால் பண்ணது தான். அன்றைக்கி நைட்டு எனக்கு கால் பண்ணால் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கொண்டு அதுக்கப்புறம் கால் பண்ணலாம் சொல்கிறாங்க. பட் டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை எல்லாரையும் பிரிச்சுட்டு நான் சொல்லுவேன். நான் அவங்ககிட்ட பிரிச்சுட்டு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமா டேவோட லேப்பில் போய் உட்காராங்க. அவங்கள ஜிம்மில் பிடிச்சிக்கிறாங்க. இல்லை நீங்கள் இல்லைனாலும் ரொம்ப ஹார்ட் ஆகிருப்பேன். என் லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆன மாதிரி ஆயிருக்கும். மின்ஹோவே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் உங்களையும் மறக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். இப்போ சின்ன கஷ்டம் என்னென்னா வருத்தம் என்னென்னா அப்பா அம்மாலாம் என்கிட்ட பேசாமல் இருக்காங்களா அதான் சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. சீக்கிரம் பேசிட்டு வாங்க கொஞ்ச நாள் டைம் கொடு மின்ஹோவுக்கு டைம் எடுக்கலடா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் டேப் பண்ணுறாங்க. இவங்க மேரேஜ் ஆகிட்டு கூட அப்படியே ஸ்டில்ல வந்து நார்மலாக தான் இருக்காங்க. ஏன்னா ஜிம்மில் வந்து ஹர்ட் ஆகிருக்காங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி இவங்க வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஃபேமிலி. அந்த ரீசனுக்காக டெசஸ் போயிட்டே இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் 8 மந்த் ஆகிடுச்சு ஜிம்மினுக்கு மேரேஜ் ஆகிட்டு. இது வரைக்கும் ஸ்டில் நம்ம ஜிம்மின் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை. அப்படியே தான் நார்மலாக இருக்காங்க. ஈவன் ஒரு நார்மல் கிஸ்ஸு கூட இல்லாமல் இருக்குது. ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஜிம்மின் வந்துட்டு
நமக்கு ஹாப்பியாக இருக்கும், ஜிம் ஹர்ட் ஆகிடக்கூடாது, நம்மள அந்த மாதிரி அவன் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. அந்த ரீசனால் அப்படி இருக்காங்க. இப்போ நம்ம பேகன் தான் நம்ம ஜிமினையும் டேவையும் பார்க்க வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு. கூட நம்ம யோசிச்சு வந்திருக்காங்க. என்னடா சடனாக வந்திருக்க சொல்கிறாங்க, இன்விடேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. என்ன காமெடி வந்து காலேஜ் முடிய போகுது, அவள் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, யோசிச்சுலாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ் போட்டோன்னு சொல்கிறேன்டா, அதை வந்து பேக் அந்த கேட்க மாட்டேன், மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. பாவம்ல ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரி மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு அதுக்கு தான் இன்விடேஷன் வந்திருக்கோம் தான். ஏன்னா 2 month தான் இருக்குது, அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கணும்ல, இப்போவே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறான் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த இன்விடேஷனையும் வாங்கிக்கிறாங்க. இப்போது நம்ம மினோ கேட்குறாங்க, ஏன்டா சாரிடா நம்ம இவர் கேட்குற பேக்கன்ட்ட நம்ம டே கேட்குறாங்க, மினோ வருவா நான் சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, நான் வந்துட்டு கூப்பிட்டேன் வர முடியல, அப்புறமும் வரேன்டா, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்களுக்கு புரியுது, ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ இவங்க தான் ஜிம்மு கிட்ட தனியாக போய் பேசுகிறாங்க. ஏன் ஜிம்முன்னு சொல்கிறாங்க, சொல்லி கொஞ்சம் சொல்கிறாங்க. நீ டே கூட ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தானே இருக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு யோசிச்சு கேட்குறாங்க ஜிம்மு கிட்ட பார்க்குறாங்க. அது எப்பட்றா நான் இப்படி இருக்கும் சொல்கிறேன். என்னடா சொல்கிறாங்க பாரு, ஃபேமிலினா அப்படி தாண்டா இருக்கும், எல்லாம் சரியாயிடும் சரியா. மின்ஹோ கண்டிப்பாக உன்னை வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க சரியா. நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க உன்னை. பட்டே பாவம்ல, நீ இப்படி தள்ளி போனால் நான் தள்ளி போட சொல்கிறாங்க பாரு. அவர் யோசிக்கிறாரு, நீ ஹர்ட் ஆகிருப்பா சொல்லிட்டு. அப்படி தான் சரியா, எனக்கு புரியுது, ஏன்னா நானும் ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ டேக்கிட்ட வந்துட்டு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதாவது லவ் பண்ணல, அப்போ இருந்தப்போ அந்த க்ளோஸ்னஸ் கூட இப்போ உன்ட்டு இல்லை. நீ அவர் வந்து ட்ராப் பண்ணுறாரு, நீ வந்து இறங்கிற, அப்புறம் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போகிறாரு, இவ்வளோ தான் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே இல்லை தானே சொல்கிறாங்க. சிவனுக்கு ஒரு மாதிரி நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தப்பு தான் பண்ணுறேன், ஓகேவா. உன் லவ் அவர்ட்டையும் கொடுறா, அவர் வந்துட்டு ஃபேமிலி பிரிச்சுட்டு ஒரே ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம், தாண்டி உங்களுக்கு என்ன தான் இருக்குது சொல்கிறாங்க. உங்களோட கஷ்டம் உங்களோட சந்தோஷம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களோட கஷ்டத்தை மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், ஹாப்பினஸ்னு ஒன்று இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, இல்லை நானே யோசிச்சிருக்கேன் சொல்கிறாங்க. யோசிக்க கூடாது சரியா, உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் கொஞ்சம் டேஸ் போனால் உங்களோட அப்பா அம்மா வந்துடுவாங்க. அவங்க வந்து சீக்கிரம் என்னைக்காவது ஒன் டே உன்ட்ட வரதான் போகிறாங்க, பேச தான் போகிறாங்க. ஆனால் இப்போ டைம்ன்றது போயிடுச்சுன்னா அப்புறம் எப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காலேஜ் 2 டேஸில் 2 months காலேஜ் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ் நம்ம அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போயிடாரு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இவ்வளோ டேஸில் ஒரு டைம் கூட என்னை எதுவுமே பண்ணல, அப்படியே வந்துட்டு எப்போதும் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணிட்டு என்னை பத்திரம் பார்த்துக்குறாங்க. ஏன்னா நான் ஹர்ட் ஆகிருக்கேன், நான் வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு மிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு. அப்போ என்னை மிஸ் பண்ணுவாங்களா, ஒரே வீட்டில் இருக்கோம், ஒன்றா தூங்குறோம், ஆனால் அதை தாண்டி எங்களுக்குள்ள லவ் ஷேர் எதுவுமே இல்லாமல் இருக்க சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ தாண்டா கீழே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நைட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவர் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி க்யூட்டாக ரெடி ஆகிட்டுருக்காரு. நம்ம வந்து கீழே தான் இருக்காங்க பார்க்குறாங்க. நம்ம ஜெஹப் கேட்குறாங்க, ஏங் சொல்கிறாங்க. என்ன ஹோபி ஹேங் சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் அப்பா அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, நான் அப்பா அம்மா ஷுகா எல்லோரும் வெளில போகிறோம் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, நம்மளோட ஃபேமிலி வெட்டிங் ஒன்று இருக்குது, அங்கே போய்ட்டு அன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் மேரேஜ் முடிச்சா வரும் சொல்கிறாங்க. என்ன கூப்பிட விட என்ன ஜிமினி சொல்கிறாங்க. எல்லோரும் எதுக்குடா, அது அவங்களாம் உனக்கு அது கூட தெரியாது சொல்கிறாங்க. சரி, அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர், உனக்கு அவங்களாம் சம்மந்தமே இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஆமாண்டா, நாங்கள் நம்ம பிஸ்னஸ் வேறு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம டே வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஜேகப் ஷுகாலாம் வேறு பிஸ்னஸ் பார்ட்னர் தான். நாங்கள் வந்து போகிறோம், நான் அப்பா அம்மா போகிறோம், ஓகேவா, நீ ஜிம் தான் கொஞ்சம் சேஃபாக இருங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம டே ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க அப்பா அம்மா ஷுகா நம்ம ஜேகப் எல்லாம் கிளம்புறாங்க. இவங்க எல்லாரும் கிளம்புறது முன்னாடி டே தான் போய் பார்க்குறாங்க. சரி, போய் டோர் லாக் பண்ணிட்டு அப்படின்னு உட்காந்து லேப்டாப் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பார்க்குறாங்க ஜிமின் மேலே என்ன பண்ணுறது தானே சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. டே சொல்கிறாங்க. என்ன பண்ணுற மேலே கீழே வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் மேலே வரீங்களா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் மேலே வாங்கலான்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம டேவும் லேப்டாப்லாம் கீழே வச்சுட்டு அப்படியே மேலே போகிறாரு. மேலே போய்ட்டு அந்த ரூம்க்கு போகிறாங்க. எதுக்காக கூப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு மேலே வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணதும் அப்படியே டே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ஒரு மாதிரி இருக்குது டேக்கு. அப்படியே பார்க்குறாங்க, சுற்றி ரூம் அப்படி டெக்கரேட் ஆகிருக்கு, ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிட்டு ஒரு மாதிரி அதில் ஒரு மாதிரி ஃபேக்லாம் வந்து போட்டு வச்சுருக்காரு. அதுக்குள்ளேயே அப்படியே கேண்டில்ஸ்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு. ரொம்ப அழகாக அந்த கர்ட்டன்லாம் லைட்டாக ஓப்பன் ஆகிட்டு அந்த விண்டோஸோட அந்த காற்று கூட ஃப்ரெஷ்ஷான காற்று அதெல்லாம் வந்துட்டுருக்கு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. பெட்டெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கிளாத் போட்டு அப்படி டெக்கரேட் ஆகிருக்கு. டே பார்க்குறாங்க. ஜிமின் எங்கே பார்த்தாலும் காணும். ஜிமின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிற சவுண்டே இல்லை. அவ்வளோ டார்க்காக அவ்வளோ அழகாக அந்த குட்டி குட்டி கலர் லைட்லாம் செட் பண்ணிச்சிருக்காரு. அப்படியே அந்த கேண்டில்ஸ் லைட் வெளிச்சம் அப்படி இருக்க நம்ம டே எப்படி உள்ளே போய் பார்க்குறாங்க. காணும் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் டோருக்கு போய்ட்டு தான் நின்றுப்பாங்க. அப்படியே டோர் லாக் பண்ணுறாங்க. எப்படி டர்ன் பண்ணுறாங்க. ஜிமின் பார்த்தா அப்படி இருக்காரு அழகாக. ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் கிளாத்து, அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட்டு, ரொம்ப அழகான ஒரு ஷர்ட் தான். அதை போட்டு பேண்ட் ரொம்ப இன்னும் ஒரு ஒயிட் கலர் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காரு. ஷார்ட்ஸ் அப்புறம் ஒரு ஷர்ட் போட்டு அப்படியே ஒரு மாதிரி அழகாக நின்றுருக்காரு. ஃபுல்லாக வந்து ரிவீல்டாக இருக்குது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஷர்ட்டு.
நம்ம ஜிம்மி டே பார்க்குறாங்க. டேக்கா அப்படி இருக்குது ஜிம்னு பார்க்க ஒரு மாதிரி இருக்கா. இதெல்லாம் என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்லாமல் அப்படியே டேவோட கிட்ட போகிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கா. டே பாருங்க ஜிம்மின்னு நீங்கள் பாரு சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க சொல்லு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மி எதுவுமே சொல்லாமா டேவோட ஃபோர் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ டே சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூடாமா என்ன இதெல்லாம் சடனாக சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்லாமா டேவை போய் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு அவரோட அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் டேக்கு வேறு மாதிரி இருக்குது. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஜிம்மின்னு இங்கே பாரு நான் இப்போவும் கேட்குறேன். நீ ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்லாமல் எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. என்னோடய ஹஸ்பண்டை எனக்குள்ள எடுத்துக்கணும்னு தோணுது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல என்னோடய ஹஸ்பண்டோட தள்ளி இருக்காங்க. சேம் டைம் அவங்க ஹர்ட் ஆகுறாங்க. இதுவும் லவ்வில் ஒரு பார்ட்டு தானே. இதில் நம்ம மேரேஜ் லைஃப்பில் இதுவும் ஒரு பார்ட் இல்லை. இந்த பார்ட்டு மிஸ் ஆகிற மாதிரி தோணுது. எனக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு தோணுது. என்னோடய ஃபேமிலி எனக்கு தான் என்கிட்ட வந்துடுவாங்க. நான் அவங்கள்ட்ட பேச தான் போகிறேன். ஆனால் இப்போ இருக்கிற ப்ரீஷியஸான டைம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அப்படி சொல்லிட்டு லவ் குறைஞ்சிருமான்னு சொல்லிட்டு தோணுது சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மில் ஒரு செகண்ட் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேச பண்ணுறாங்க. லவ் குறைஞ்சிருமா அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு டேர்ஸ் வருது. டேர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மோட 2 ஐஸில் போய்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. லவ் குறையாது இன்க்ரீஸ் ஆக தான் செய்ய சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நான் மிஸ் பண்ணுறதை உன்னை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மிஸ் பண்ணுறேன். எனக்கும் ஆசையெல்லாம் இருக்குது. நானும் ஹியூமன் தானே. ஆனால் அதுக்காக லவ் குறைஞ்சிடாது. இந்த விஷயம்லாம் இல்லைனா லவ்லாம் குறைஞ்சிடாது. புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஏன் லவ் குறைஞ்சிமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு மட்டும் சொல்கிறாங்க. இருந்தாலும் பயமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. எங்கே நீங்கள் சொல்கிறாங்க நான் ஹர்ட்லாம் ஆகலை. ஆனால் எனக்கு என் ஒய்ஃபை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 4 மந்த் வரைக்கும் நார்மலாக இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் ஒரு ஹியூமன் தானே. என்னால் மட்டும் எப்படி சொல்லிட்டேன். நம்ம ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஜிம்மின் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மின் போய்ட்டு டேவோட ஷர்ட்டில் தான் ஹேண்ட் வைக்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு அப்போ நீ ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நம்ம டேக்க சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம்மின் பார்க்குறாங்க. நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் டேவோட ஷர்ட்டோட ஒரு மாதிரி விளையாடிருக்காரு. நம்ம ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே ஷர்ட் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரிப் பண்ணிடுறாரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இந்த ஷர்ட் சொல்கிறாங்க. ஷர்ட் போனால் போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே ஷர்ட் அப்படி தூக்கி போட்டுறாரு. அப்படி இருக்காரு. ஒரு ஹார்ட்டாக ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி எவ்வளோ நேரம் ஜிம்மின் வந்து போல்டாக பேசியிருப்பாங்க. இப்போ இப்படி பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகிட்டார். அவருடைய ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. பாரு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. தான் அப்படி ஜிம்மின் போயிட்டு அப்படி ஒரு மாதிரி கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு இதை பார்த்து மாதிரி ரொம்ப மாதிரி ஆகிட்டு எங்கே பாருங்க அப்படியே ஜென்டலாக சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அது எனக்கு தெரியலடா ஐம் சாரி சொல்கிற மட்டும் அப்படியே ஜிம்மில் வந்து பெட்டை புஷ் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்படியே டிவி பார்த்துருக்காங்க. அப்படியே ஓவர் ஆகிட்டுருக்காரு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஹங்கரே கிஸ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்சம் டேப் பண்ணிட்டு என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படி காட்டணும்னு தோணுது சொல்லிட்டு நம்ம அவ்வளோ ஒரு மாதிரி பாசிட்டிவாக எப்படி இருந்தாங்களோ எப்படி கிஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அப்படி கிஸ் பண்ணிருக்காரு. ஃபைட் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. நம்ம ஜிம்மினும் சேம் அவருக்கு ஈக்குவலாக கொடுக்குறாரு. நம்ம டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிம்மின் பார்க்குறாங்க. அவ்வளோ டயர்டாக அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. உண்மையாக அது நீங்கள் தானா. நேற்று நைட்டு நான் பார்த்தது நீங்களா. நான் பார்த்தேன் ஏதோ ஒரு கரடி என் மேலே அப்படின்ட்டு எப்படி எது மாதிரி என்னை வந்துட்டு ஒரு மாதிரி அட்டாக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு தெரியுமா சொல்லி பார்க்குறாங்க. எப்படி பைட் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் இவ்வளோ டேஸ் எப்படி என்னோட இப்படி தள்ளி இருந்தீங்க. என்னால் நினச்சே பார்க்க முடியும். உங்களை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு நான் சொல்கிறேன். ஜிம்மின் டிவி பார்த்துட்டு மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ டயர்டாக சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ ஒரு 1 hour கூட நீங்கள் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா சொல்கிறாங்க. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஹாப்பியாக இருக்காங்க. எந்த ஹாப்பினஸ் நான் கொடுத்ததே இல்லை லவ் பண்ண டேஸ்லேருந்தே. இப்போ தான் ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கில்ட்டியோட லவ் பண்ணீங்க. அப்புறம் இப்போ நம்ம மின்ஹோவால் நீங்கள் என்னை விட்டு தள்ளி இருந்து கஷ்டப்பட்டீங்க. என்னை விட நீங்கள் தான் ரொம்ப ஹார்ட் ஆகிருக்கீங்க. எல்லா விதத்துலையுமே ரொம்ப ஹார்ட் ஆகிருக்கீங்க. இப்போ வந்துட்டு அந்த மொத்த ஹார்ட்டும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் எனக்கு மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ டேஸ் மேரேஜ் ஆகிட்டு கூட தள்ளி இருந்தேன்னா அதில் எங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும்ல. இப்போ அப்படி இருக்காதுதான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் டேவோட அப்படியே ஹெட்டில் ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு அழகாக வந்து ரப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து விட்டு அழகாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கிற. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு போய்ட்டு ஜிம்மில் இப்போ அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க. ஐ லவ் யூ குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்துட்டேன். ஜிம் பார்க்குறாங்க. அது நேற்று நைட்டு சொல்கிறாங்க. அது நானா அப்படி சொல்லி கேட்குறேன். அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஆமாம் அது என் தானா அப்படி சொல்லி ரொம்ப ஷையாக இருந்துச்சு சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் அது உன் தான். டேட்டோட அது இன்னொரு சைடு ஓகேவா. அது என்னோட லவ்வில் இன்னொரு சைடு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஐம் சாரிட்டே சொல்கிறாங்க. சாரிலாம் சொல்லாதம்மா சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்மை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்கடா. இப்போ ஃபைன் டே நம்ம ஜிம்மின் டே 2 பேரும் க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு யோசிச்சிருக்கோம். நம்ம என் பைக்கனுக்கும் மேரேஜ் சென்டர் 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு மேரேஜுக்கும் அட்டன் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேரேஜ் நடப்பிட்டு முடிஞ்சிச்சு. நம்ம ஜிமின் டே வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஒரு 3 மந்த் ஆகுதுடா. நம்ம ஜிமினுக்கு காலேஜில் முடிச்சிட்டாரு. காலேஜில் முடிச்சு வீட்டில் தான் இருக்காங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சுட்டாம்மா எதுக்கு இப்படி இருக்கா எந்திரி சொல்கிறாங்க. டே நான் எந்திரிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் எந்திரிக்க மாட்டேன் எந்திரி சொல்கிறேன். பட் டே தான் போயிட்டா ஜிம்மில் தூக்குறாங்க. ஜிம்மின் எந்திரிக்கவே மாட்டேன் சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு ஏன் ஒரு 1 வீக்காக நீ லேசியாக இருக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் லேசி தான் சொல்கிறாங்க. லேசியா எப்போ வந்து ஜிம்மின் லேசியானா சொல்லிட்டு நம்ம டே தான் வந்து கிட்டே போயிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. ஜிம்மின் வந்துட்டு எந்திரிக்க மட்டும் சொல்கிறாங்க. என்னாச்சுட்டு அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஜிம்மின் வழக்கம் போல் எப்பவுமே மார்னிங் கொஞ்சம் விளையாடிட்டு போகிற எப்படி ரொமான்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம ஜிம்மினோட ஸ்டமக்கில் ஒரு மாதிரி ஹேண்ட் வைக்க ஜிம்மின் டக்குன்னு பயந்துறாங்க. ஒரு செகண்ட் ஜிம்மின் டே பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்பா ஹேண்ட் வச்சு என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை டே சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னாச்சு என்கிட்ட சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை டே அப்படி சொல்லி ஜிம்மின் ரொம்ப ஷை ஆகிட்டே இருக்காங்க. டேக்கு புரியல. அப்படி டே ரொம்ப கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் ஜிம்மின் பேச கப் பண்ணுறாங்க. கப் பண்ணிட்டு கேட்குறாங்க. என்ன என்கிட்ட என்ன ஹைட் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. நான் எப்போதும் வைக்கிறதெல்லாம் வச்சா என்ன சொல்கிறேன். பட் டேயாக எனக்கு ஹேண்ட் ஜிம்மினோட ஸ்டமக்கில் கொண்டு போவா. நம்ம ஜிம்மியோட ஹேண்டை ஸ்டாப் பண்ணுறாங்க. வேணா டே சொல்கிறாங்க. ஏன்டாமா ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் டேவோட கிட்ட வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. என்ன என்னோட பேபி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு டேவை பார்த்து ஹக் பண்ணிட்டு டே சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறாங்க. விஷயம் என்னன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிடாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஷாக் ஆகிடுது என்னன்னு இருக்கா. ஆமாம் எனக்கு அதுவான்னு தெரியல. ஆனால் அது இருக்கணும்னு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. நம்ம டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா சொல்கிறாங்க. ஃபீல் ஆகுது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. அதான் பயமாக இருக்குது. நீங்கள் ஸ்டமக்கில் ஹேண்ட் வச்சிட்டிங்களா எதுனா ஆகிடும் சொல்கிறாங்க. டேக்கோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் அப்படியே நேரில் பட்டு ஒரு மாதிரி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி டே என்ன பண்ணுறீங்க எனக்கு தான் கன்ஃபார்மாக தெரியல சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் ஆகும் சரியா ஒன்றும் கரெக்டாக சொல்கிறாங்க. வேணா செக் பண்ணி சொல்கிறாங்க. இல்லைடே இன்னும் 1 வீக் போட்டுமா சொல்கிறாங்க. அப்படியா அதான் ரீசனா அதான் என் பேபி இவ்வளோ லேஸாக இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் நினைக்கவே இல்லை டே இவ்வளோ சீக்கிரம் அப்படி ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவன்கிட்ட கேட்டேன்னா எவன் சொன்னால் இதான் அதோட சிம்டம்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா இதான் சிம்டம்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால தான் சீக்கிரமாக சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆச்சோ டே பவர்ட் மாதிரி பேசாதீங்க சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேச மாதிரி யார்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு டேக்கு. நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜெயோப்பன் பாஷுகா கூட வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் டேட்டையும் பேபி பிறந்தாலாவது அப்பா அம்மா வருவாங்களா சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு டேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. மிஸ் பண்ணுறடாம்மா சொல்கிறாங்க. இல்லை டே அதுவும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது கண்டிப்பாக வருவாங்க ஓகேவா கவலைப்படாத சொல்லிட்டு நம்ம டேவை தான் நம்ம ஜிம்மின் போய்ட்டு ஹக் பண்ணி நம்ம ஜிம்மின் போய்ட்டு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுளே சீக்கிரமே மிகவும் மனசு மாறிடணும். சீக்கிரமே அவனுக்குன்னு ஒரு மேரேஜ் லைஃப்லாம் வந்தால் தான் என்னோட ஜிம்மின் ஹாப்பி ஆகும். எங்களோட பேபி பிறக்கிறப்ப அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் வந்துங்க அவங்களாம் ஒன்றா வந்துடும் சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. இப்போ 1 வீக் நம்ம டே ஜிம்மில் அப்படி பார்த்துக்கிறாங்க. பட் டேவை நம்ம கேட்குறாங்க. என்னாச்சுப்பா ஏன் ஜிம்மின் கீழே இறங்க மாட்டான் சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் டயர்டாக இருக்க சொல்கிறேன். டயர்டாக இருக்கா என்னாச்சு ஹெல்த் ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே தான்மா கொஞ்சம் லேசியாக இருக்கான் கொஞ்சம் சரியான சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அம்மா விட்டுறாங்க. பட் தான் ஆஃபீஸ் கூட அப்பப்போ வந்துட்டு போயிட்டு மதியம் வந்துட்டு ஜிம்மினுக்கு ஜூஸ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து கொடுத்துட்ருக்காரு. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே அவ்வளோ நல்லா கேரிங் பண்ணிக்கிறாங்க. என் டேட்டே சொல்கிறாங்க. பாரு கேட்காதான் பேபி வந்தனால தான் அப்படியே சொல்கிறேன். நான் பேபிக்காக வேண்டாம் பார்க்குறேன். நீ தானடாம்மா என்னோட ஃபஸ்ட்டு பேபி நீ தானே என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க என்ன லவ் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. அப்படியா அப்போ நீங்கள் எனக்காக உங்கள் ஃபேமிலிக்கிட்டே ஃபைட் பண்ணது உன்னோட மின்ஹோவையே எதிர்த்து பேசினது எனக்கு டே தான் வேணும்னு சொன்னது. அதுக்கெல்லாம் என்னடாம்மா நான் சொல்லட்டும் சொல்கிறாங்க. அதை தாண்டி இப்போ ஒரு கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. அப்படியே டேவை பார்த்து ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மெல் பண்ணேன். டே போய் பார்க்குறாங்க. அச்சோ என்னால் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு போயிட்டேன். அப்படியே ஜிம்மில் எப்படி போய்ட்டு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் ரொம்ப ஹாப்பி பேக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் 1 வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சா. ஜிம்மின் பார்க்குறாங்க. க்யூட்டாக ரெடி இருக்காங்க. டேப்பா ஜிம்மினை பார்த்து அப்படி கூட்டிட்டு வர கீழே ஜிம்மில் நம்ம டேவை ரொம்ப பார்க்குறாங்க. டே என்னாச்சு ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன சும்மா வெளில கூட்டிட்டு போகிறா சொல்கிறாங்க. ஏன்னா கன்ஃபார்ம் ஆகிறோன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. சரி பின்னா சரி வெளில போகிறீங்க பார்த்து போங்க. ஜிம்மினி நல்லா தான் இருக்க சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கேன் ஆண்டி சொல்லி பார்க்குறாங்க. அங்கே பாரு ரொம்ப அழகாக இருக்கா ஜிம்மினி முன்னாடியை விட இப்போ சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்த்து ரொம்ப அழகாக இருக்கே சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கொஞ்சிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப அழகு சொல்லிட்டு நான் 2 பேர் இருக்காங்க நினைக்கிறேன் சொல்லிட்டு மட்டும் டே ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. இப்போ ஃபைனலாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டேக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. ஜிம்மின் மேன் ரொம்ப நர்வஸாக டேவோட ஹேண்ட் பிடிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லைடாம்மா சொல்லி பார்க்குறாங்க. ஃபைனலாக அவங்களுக்கான ரிசல்ட்டுமே வருது. டாக்டர் பார்க்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. இப்போ டே
டாக்டர் இருக்காங்க பார்க்கல, அப்படியே டேரெக்டாக போய்ட்டு ஜிம்மில் ஃபோன் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க பார்க்குறாங்க ரொம்ப லவ்லியாக இருக்க சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், நல்லா டைமுக்கு ஃபுட்டு கொடுங்க, அப்புறம் வாக்கிங் கூட்டிட்டு போகணும் எல்லாமே சொல்கிறாங்க. மந்த்லி செக்கப்லாம் வரும் சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர் சொல்லிட்டு நம்ம டாக்டருக்கு தேங்க் பண்ணிட்டு அப்படியே ஹாப்பியாக ஜிம்மில் கூட்டிட்டு விளையாடுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. இந்த ஹாப்பியான நியூஸ் மின்ஹோ கிட்ட சொல்லணும், நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் சொன்னால் எடுக்க மாட்டாங்களோ ஃபோனை சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே சொல்கிறாங்க, அங்கே பாருடாமா வெயிட் பண்ண, கண்டிப்பாக நம்ம சொல்லலாம், கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்கிறேன். ஜிம்மில் ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக வராங்க. இப்போ நம்ம தான் ஜிம்மின் ஜிம்மின் ரெண்டு பேர் உள்ள வராங்க. நம்ம அவ்வளோ காரை பொறுமையாக விட்றாங்க. என்னாச்சு டே அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு நம்ம பொறுமை போட சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை நீங்கள் போங்க, நார்மல் ஸ்பீடில் போங்க சொல்கிறாங்க. இப்போ டேவும் அப்படி நார்மல் ஸ்பீடில் வீட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது கூட அவ்வளோ பார்த்து கூட்டிகிட்டு வர்றாரு. டேவோட அம்மா பார்க்குறாங்க, என்னாச்சு பா சொல்கிறாங்க. அது கையில் நம்ம ஜிம்மின் ஃபைல் வச்சுக்க பார்த்து ஜிம்மின் என்னாச்சு சொல்லிட்டு கிட்டே வராங்க. இப்போ ஜிம்மின் மாதிரி ஷை ஆகிட்டு இருக்காரு, கீழே குனிச்சிட்டே இருக்காரு. நம்ம பார்க்குறாங்க. ஆமாம் இருங்க சொல்லிட்டு ஜிம்மின் உட்கார சொல்லிட்டு சோஃபாவில் உட்காராங்க. உட்கார வச்சுட்டு பார்க்குறாங்க, என்னாச்சுப்பா சொல்லிட்டு டேவோட அம்மா ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. இப்போ சொல்ல ஜிம்மிட அம்மாவுக்கு நம்ம டேவோட அம்மாவுக்கு ஹேண்டில் கையில் பிடிக்க முடியல. என்னப்பா சொல்கிறாங்க, உண்மையாவா ஜிம்மின் அப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. ஜிம்மின் தங்கம் என்னப்பா சொல்கிறேன், பாப்பா வரப்போதா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாட்டி சொல்கிறாங்க. எப்போ என்கிட்ட மட்டும் சொல்லிக்கக்கூடாது, 1 வீக்காக நான் வர, நீ வந்துட்டு ஏதோ பையன் வந்து ரொம்ப லேசாக டயர்டாகிட்டா போல, லேசியாக இருக்க சொல்லிட்டு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் இப்படி தெரிஞ்சேன் நானே வந்துட்டு மேலே உனக்கு கீழே இறங்கி விட்டுருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அச்சோ இல்லை ஆண்டி பரவாயில்ல, டே தான் நல்லா பார்த்துன்னு சொல்கிறாங்க. டே மட்டும் அவனை பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கொண்டேன் சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க. இனிமேல் நான் எல்லாமே பார்த்து பண்ண சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே நல்லா பார்த்துக்குறாங்க. ஜேகோ ஷூகா டேவோட அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லாரும் அவங்க நல்லா பார்த்துக்குறாங்க. அப்படி இருந்தோம் ஜிம்முக்கு ஒரே ஒரு ஆசை, அவங்க அம்மாவும் பார்க்கணும், அவங்க அப்பாவை பார்க்கணும், அப்புறம் மீண்டும் அவங்க அங்கிள் ஆண்டி அவங்க ஒன்றா வளர்ந்துருக்காங்களே ஒரே வீட்டில், அந்த ஒரு சின்ன ஏக்கம் அவருக்கு இருக்குது. டேவோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மோட அந்த ஏக்கம் அவங்களுக்கு நல்லா புரியுது. இப்போ பார்க்குறாங்க டேக்கு அதை விட கஷ்டமாக இருக்குது. அவரால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல. சரின்ட்டு அவர் பார்க்குறாங்க. அவர் வந்து ஃபோன் பண்ண சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. நம்ம வீட்டுக்கு ஃபோன் போகவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. நம்ம ஜிம்மின் போயிருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, பாருடாம்மா எனக்கு ஃபாரினில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது சொல்கிறாங்க. ஃபாரின்லேயே சொல்கிறாங்க. ஆமாம் ஃபாரினில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குடாம்மா, எனக்கு போகணும், அம்மா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. சரி அம்மா ஜேகோ ஷூகா எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. எந்தக்கிறையா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்களும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாருடா நான் சீக்கிரம் போய்ட்டு வந்துடும், ஓகே ஒன்றும் பயப்படாத சொல்லிட்டு பட் ஜிம்மின் ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்மின் ஓகே சொல்லிட்டு போயிட்டு வர சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஒரு 4 days ஆகிடுச்சு ஜிம்மின் பார்க்குறாங்க. போயிட்டு 4 days ஆகிடுச்சு, கால் பண்ணவே இல்லை எனக்கு சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இப்போ டேவோட அம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக கால் பண்ணுவோம்ப்பா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் ஓகே அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தாடா பதறிக்காங்க, காலே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிற வீட்டில் அப்படி நம்ம சைடு பார்த்தோம்னா பாட்டுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஹோப்ஃபுல்லாக ஒரு பெரிய ஹோப்போட ஒரு பர்சன் கூட எப்படி நீட் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னப்பா பண்ணுற ஃபஸ்ட்டு எந்திரிப்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் எவ்வளோ கோவமாக இருந்தால் சரி அதை என்கிட்ட காமிங்க, என்ன பனிஷ் பண்ணுங்க, என்னால் முடியல ஜிம்மில் ஹர்ட் ஆகுது பார்க்க. அவன் இந்த மாதிரி டைமில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைம் என்னப்பா சொல்லிச்சோம், என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்ல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் மின்னும் அம்மாவுக்கு அதோ தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அம்மா ரொம்ப பார்க்க ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பையனை பார்த்து 1 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ பையன் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் சொல்லிட்டு அவன் நம்ம மாமன் ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது பார்க்க நம்ம ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மோட அப்பாவுக்கு அதோட ஆசையாக இருக்குது ஜிம்மில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இங்கே மின்கோ பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. மின்கோ சொல்கிறாங்க, நீங்கள் போய் பார்த்துருவாங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா உங்கள் அப்பா அம்மா வரமா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட அங்கிளை பார்த்தா அவர் பாட்டுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நான் ரெடி சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிற மட்டும் திரும்புகிறாங்க. பாருப்பா ஜிம்னு எனக்கு பையன் தான், என்னோட பையனை தான் நான் பார்த்துருக்கேன், சரியா என்னோட தங்கச்சி பையனை பார்த்ததே இல்லை. இங்கே பாருமா நீ எதுக்காக யோசிக்கிற, அவனோட சிஸ்டர் இல்லை வரல, அதெல்லாம் அவள் புரிஞ்சுப்பா, அவளுக்கு டைம் எடுக்கும் ஓகேவா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் வராங்க. அங்கே பாருங்க ஆண்டி சொல்லிட்டு ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. அப்படியே நம்ம திரும்புறாங்க. பார்த்தா சேகன் தாங்க நின்றுருக்காங்க. சேகனை பார்த்து நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. சேகன் நீ சொல்கிறாங்க, நான் இங்கே தானே இருக்கேன் சொல்கிறாங்க. இங்கே அந்த காமா நீ சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நான் இங்கே தானே இருக்கேன் சொல்லிட்டு வராங்க. அங்கே பாருங்க ஆண்டி சீக்கிரமே நான் இந்த மாதிரி உடனே சொல்லணும் மின்கோ கூட அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மின்கோ நம்ம பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறேன் அங்கே பாருங்கள், நான் மின்கோ ஒரு மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கானா, அவன் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இல்லை சொல்லிட்டு நம்ம சேகன் சொல்கிறாங்க. இப்போ மின்கோ பார்க்குறாங்க. மின்கோ சேகன் என்ன பேச சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் உன்ட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் ஓகேவா, நான் உன்னை 6 months கூட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நீ எப்போ ஜிம்மில் மறக்க ஆரம்பிச்சோ அப்போயே நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ஒன் சைட் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அங்கே பாருங்க ஆண்டி எனக்கும் ஆசையாக இருக்குது, நான் இவனை மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி பேபிலாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம மின்கோ சொல்லாச்சு. நம்ம சேகன் சொல்ல மின்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னப்பா சொல்கிற சேகன் உண்மையாக உனக்கு மின்கோ பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குது, நீ இவன் தான் கேட்க மாட்டா, அதை செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி சொல்கிறாங்க. ஏட்டேன் அங்கே
பாரு உன் ஃப்ரெண்டு தானே நான் கொஞ்சம் சொல்லண்டா நான் உன் ஃப்ரெண்டு இது இவன் உன் ஃப்ரெண்டு இவன்ட்டு சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படி திரும்பி நம்ம மினுவை பார்க்குறாங்க. மினுகோன்னு சொல்கிறாங்க. மினுகோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாருடா எனக்கு அவனை பிடிக்கும், ஆனால் மேரேஜ் இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. ஒரு 6 மந்த்தாகவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், லவ் பண்ண சொல்லிட்டு ஃபைனலாக எனக்கு அவனை பிடிக்குது. இல்லை நான் சொல்லலை ஆனால் சொல்கிறாங்க. ஏன்டா அப்போ ஏன்டா 6 மந்த்தில் ஒரு டைம் கூட கால் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நீயும் ஜிம்மில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும், எதுக்கு நான் கால் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா நீ கால் பண்ணால் நாங்கள் ஹாப்பியாக இருப்போமா சொல்லிடுறாங்க. நீ கால் பண்ணால் நாங்கள் ஹாப்பியாக இருக்க மாட்டோமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ஃபோன் பண்ணலன்னு தானே நாங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ஃபீல் பண்ணுறோம். அவன் ஸ்டில் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் தெரியுமா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஐ எம் சாரி டே சொல்கிற மாதிரி டே போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கா. இல்லைடா நானே சாரி சொல்லியிருக்கணும், ஏன்னா நான் வந்துட்டு 6 மந்த்துக்கு அப்புறம் நான் சேஞ்ச் ஆகிட்டேன். இருந்தாலும் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம்ல, அங்கிள் ஆண்டியும் வந்து பார்க்காம இருக்காங்க. ரீசன் நான் தானே சொல்கிறாங்க. இல்லைப்பா உன் மேலே தப்பு இல்லைப்பா சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா நீ ஹார்ட்டாக இருக்கும்போது நாங்கள் மட்டும் எப்படி அங்கே போக முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மினுகோட அம்மா பார்க்குறாங்க. இல்லைம்மா நீ போயிருக்கணும், என்ன இருந்தாலும் உன் பையன் இல்லையா, நீ எங்களுக்காகவே இருந்துட்டல நீங்கள் 2 பேருமே. நான் உண்மையாகவே ஜிமின் பாவம் இல்லை, ஜிமின் நம்மளுக்கு என்னோட குழந்த மாதிரி ஆன்ட்டி சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவ்வளோ பாசமாக இருப்போம் நம்ம மேலே. நம்ம அவனை புரிஞ்சிக்காமல் போயிட்டோம்னா சொல்கிறாங்க. ரொம்ப பார்த்தாங்க ஹார்ட் ஆகிட்டானா சொல்லி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. இந்த 1 இயர் எப்படி நம்ம ஜிம்மில் இருந்தாங்க சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ பேக்கியானும் நம்ம இன்னும் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாரு. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நினச்சி பார்க்கும்போது. ஜிம்மிலும் டேவும் ஹாப்பியாக இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தான் அவங்க லைஃப்பை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனிச்சு சொல்லிட்டு சொல்ல அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீ மேரேஜ் பண்ணிக்கோ, ஏன் நம்ம சீக்கிரம் அந்த டே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருக்கும். ஜிம்மில் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் சொல்கிறாங்க. இப்போ மினுகாமல் சொல்கிறாங்க. ஆமாடா மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதுவும் இங்கேருந்து என்னடா பண்ண போகிறோம், எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை, வாடா கொரியாக்கே போயிடலாம் சொல்கிறாங்க. கொரியாக்கே போகலாம், அங்கே போய்ட்டு நம்ம பிஸ்னஸ் அங்கேயே மாற்றிடலாம், அப்புறம் அங்கே போய்ட்டு மேரேஜ் பண்ணிட்டு ஜிம்மிலாம் அங்கே தானே இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே எதுக்குடா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்தில் வந்துட்டோம் சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. போகலாண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. மினுகோ உனக்கு கூட வரதில்ல ஆண்டி, எனக்கு கூட வரதில்ல சொல்லிட்டு நம்ம மினுகா சொல்கிறாங்க. சரிட்டு ஃபைனலாக இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம டே தானே அங்கே வந்துட்டுருக்காங்க. ஜிம்மிண்டா அங்கே ரொம்ப கோவமாக இருக்கிற டைமில் எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. பாரு பாப்பா நீ ஸ்டமக்கில் இருக்கு அப்படின்னு நம்ம டாடாக்கு மேலே பாசமே இல்லை, நம்ம மேலே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி கோச்சிட்டு உட்காந்துருக்காரு. டேயோட அம்மா பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே, டே போன காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிடணும். ஏன்னா டே என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான், அம்மா நான் இப்படி போகிறேன் சக்ஸஸ் ஆகணும், அது வந்துட்டு அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கணும் என்னையும் ஜிம்மினையும். நான் சொல்லிட்டு போனால் ஜிம்மி வந்து ஆசைப்பட்டுருவான், அப்பா அம்மா வருவாங்க சொல்லிட்டு எதிர்பார்த்துருவாங்க. ஒருவேளை அவங்க வரல என்ன பண்ணுவேன், அதனால் சொல்ல வேண்டாம், நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். தயவு செஞ்சு அவங்க வந்துடணும் ஜிம்மின். ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்பா அம்மா மிஸ் பண்ணுறான், அந்த மிஸ் பண்ணுறது அந்த ஏக்கம் எல்லாம் போகணும். இந்த மாதிரி டைமில் அவங்க ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு டேவோட அம்மா ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஃபைனலாக நம்ம டே தாண்டா இங்கே வந்துடுறாரு. நம்ம டே எப்போதும் போல நம்ம ஜிம் வீட்டுக்கு தான் வராரு. பெரிய லக்கேஜ் எடுத்துகிட்டு வர்றாரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. சோஃபா உட்காந்துருக்காங்க. எஞ்சி கூட கிட்ட போகல. டே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டேவோட அம்மா போய்ட்டு டேவோட லக்கேஜ் வாங்குறாங்க. என் பேபி கோவமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் எப்படி பேசும் திரும்பிக்கிறாங்க. என்ன கோவமாக சொல்லிட்டு கிட்டே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் என்கிட்ட பேச வேணாம் சொல்கிறாங்க. அப்படியா பேச வேணாம் பேச வேணாம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம்னுக்கு ஒரு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. 1 வீக்காக என்னோடய ஒய்ஃப் என் பேபி மிஸ் பண்ணேன், கிட்டே வந்து பார்த்தா அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, என்ன சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் கேட்டவங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் ஒரு மாதிரி கிட்ட திரும்பிக்கிறாங்க. அப்படியா என்ன மிஸ் பண்ணலையா சொல்கிறாங்க. மிஸ் பண்ணலையே சொல்கிறாங்க. சரி நம்ம டே அப்படி பார்க்குறாங்க. அம்மா உள்ளே போயிடுறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு கிட்டே போயிட்டு ஜிம்மோட லிப்பில் போயிட்டு அப்படியே ஒரு மினிட் லிப் அட்டாச் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணவே இல்லை, அப்படியே மூவ் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. ஜிம்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு படக்கு டே கிஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவ்வளோ மிஸ் பண்ணிப்பாரு. டே எவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி பார்க்குறாங்க. அவர் பேக் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. யாரோ என்ன மிஸ் பண்ண சொன்னாங்க, யாரோ நான் வேணாம்னு சொன்னாங்க, இப்போ யார் என்ன கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டே க்யூட்டாக ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க. டே மிஸ் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ் டூமா சொல்கிறாங்க. நீ என்னோட பேபி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டை நம்ம ஜிம்மோட ஸ்டமக்கில் வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் ஒரு கால் கூட பேசலாம், கால் கூட பண்ணல சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லி க்யூட்டாக வச்சுருக்காங்க. அது வாப்போன்னு இடத்துல ரொம்ப ஒர்க்கு, அந்த ஒர்க்கை முடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் அப்பா அம்மா அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க. டே ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணேன். அதை நான் ரொம்ப பெருசாக கொடுக்கல. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மின் தாண்டா பார்க்குறாங்க. சரிவா ரூம் போகலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஜிம்மில் க்யூட்டாக ரெடி பண்ணுறாங்க. எதுக்கு டே எங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. ரெடி ஆக சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் க்யூட்டாக ரெடி ஆகிறாங்க. அழகாக ரெஸ்டாரண்ட் போகிறோமா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஒரு எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. சும்மா வெளில போகிறோம் சொல்கிறாங்க. சரி ஜிம்மினும் டேவும் வெளில போகிறாங்க. போயிட்டு நம்ம டே தான் ஜிம்மினுக்கு பிடிச்சி நிறைய திங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு டே ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்க. நம்ம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போக சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் யாருக்கு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அங்கே தான் போகிற சொல்கிறாங்க. அப்படியா இருக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் க்யூட்டாக ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. நல்லா ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. டே ஃபுல்லாக வெளில சுற்றிட்டு அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா நம்ம ஜிம்மின் டே 2 பேரும் க்யூட்டாக ரெடி ஆகிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. டே என்கிட்ட சொன்னதில்லை சொல்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்மா தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் க்யூட்டாக ரெடி ஆகிறாங்க. இப்போ இங்கே கீழே பார்த்தா டேவோட அம்மா அப்பா எல்லாரும் ரெடி ஆகிறாங்க. ஆண்டி அங்கிள் நீங்களும் ரெடி ஆகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவாப்பா எங்களுக்கும் அவங்க தெரிஞ்சவங்க தான் போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியா எல்லோரும் ஒன்றா போகிறோன்னு இருக்கோமா. ஆமாம் நாங்கள் ஒரு காரில் நீங்கள் ஒரு காரில் வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் வராங்க. அங்கே ஜேக புஷுகா
எல்லோரும் வராங்க. நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. நீ அங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்ப்பா, அவனோட ஃபேஸில் ஹாப்பினஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா அழகாக ரெடியாக எல்லோரும் ரெடி ஆகிட்டு கார் போயிட்டுருக்காங்க. நம்ம டே தான் வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க டேவை. டே நீ இதை என்கிட்ட ஹைட் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் நீ ஹைட் பண்ணுற மாதிரி தோணுது சொல்கிறாங்க. அப்படியா அப்படியே எதுவும் ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமின் டேவோட சொல்கிற போய் சாஞ்சிக்கிறாங்க. அப்படின்னா அங்கே அந்த பிளேஸ் வந்ததுக்கப்புறம் எழுப்புங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் பேக் பண்ணுறாரு. அவரும் அழகாக தூங்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக இப்போது ஒரு வெட்டிங் ஹால் வந்துடுது. நம்ம ஜிமின் தான் வந்துட்டு விட்டால் தூங்கிட்டு வந்துருப்பாங்க. இப்போ ஜிமினோட 4 கிலோ பண்ணிட்டேன். எந்திரிமா டைம் வந்துருச்சு பாருன்னு சொல்கிறாங்க. வந்துட்டேம்மா சொல்கிறாங்க. வந்துட்டேன் வா சொல்லிட்டு அப்படியே அழகாக ஹேண்டை பிடிச்சி கீழே கூட்டிட்டு போகிறாங்க. ஜிமின் எதுவுமே பார்க்காம நம்ம டேபிளில் ஜிமினோட ட்ரெஸ்ஸை மட்டும் பார்க்குறாரு. இது ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம இந்த வெட்டிங்கில் நம்ம ரொம்ப அழகாக இருக்க போகிறோம் போல சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினச்சிட்டு வந்துருக்காங்க. அங்கே இருக்கிற பேனர் எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு கேஷுவலாக டே கூட மட்டும் பேசிட்டே வந்துருக்காங்க. அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி டேவோட அப்பா அம்மா போகிறாங்க. பின்னாடி நம்ம ஜேகப் சுகா வந்துட்டு இருக்காங்க. நடுவில் இவங்க போயிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த மேரேஜ் ஹால்குள்ளேயும் போயிட்டாங்க. போயிட்டு தாங்க உட்கார சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்துகிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிம்னு உட்காருறாங்க. உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே குரூம் யாரும் வரல இன்னும். சில ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. எவனிச்சு நான் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒரு கால் கூட பண்ண மாட்டேன் எருமை அப்படி சொல்கிறாங்க. அச்சா சாரிடா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் பாப்பா இப்படி இருக்கு சொல்கிறாங்க. அச்சா பாப்பா நல்லா இருக்கா சொல்லிட்டு க்யூட்டாக ஜிம்மின் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் கேட்குறாங்க. அம்மா இவங்களை உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு இவங்களை ரொம்ப நல்லா தெரியுடா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா தெரியுமா அவங்களுக்கு இவங்க தெரிஞ்சவங்களா, அதாவது பேக்கியானோட பிஸ்னஸ் பார்ட்னரா சொல்லிட்டு கேட்குறாங்க. சட்டே எம்ஜின் பார்க்குறாங்க. ஏன்டா இப்படி இன்னசென்ட்டாக இருக்க சொல்லிட்டு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை அந்த குரூப் வருவாங்க அப்படி பாரு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்களா சொல்லி பார்க்குறாங்க. அவர் எதுவும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நம்ம யோசிச்சிடும் நம்ம ஜிமின் பேசிட்டுருக்காங்க. அந்த பக்கம் டேவும் பேக்கியான உட்காந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டியா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. ஆனால் ஜிமினோட ஹாப்பினஸ்க்காக பண்ணி தானே அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. பார்த்தா ஃபைனலாக அங்கே 2 சைடோட குரூப் வராங்க. நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்லிட்டாங்க. ஜிமின் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. ஃப்ரீஸ் ஆகி பார்க்குற பார்த்தா அங்கே நிற்கிறது மின்ஹோ அண்ட் சீகன் தான். ஜிமின் அப்படியே டர்ன் பண்ணி டேவை பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மைல் தான். ஜிமினுக்கு கலர் டே சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. மின்ஹோ சொல்கிறாங்க. அப்படியே ஜிமினுக்கு அப்படியே எந்திரிக்கிற சேர் விட்டுங்க பாரு உட்கார மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கலாம் கிட்ட உட்கார சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா இந்த சைடில் நம்ம மின்ஹோட அப்பா அம்மா ஜிமினோட அப்பா பண்ணிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்பா அம்மா சொல்லி பார்க்குறாங்க. இவங்க மேரேஜுக்காக தான் டேனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா சொல்லி பார்க்குறாங்க. இவருக்கு தெரியல. ஸ்டில் அவங்க வந்துட்டு டே வந்து சர்ப்ரைஸ் தான் கூட்டிட்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு மேரேஜுக்காக நம்ம கூட்டிட்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பா அம்மாவை பார்க்குறது சான்ஸ் கிடச்சி சொல்லிட்டு ஜிம்மில் அவங்க அப்பாவை பார்த்து அப்படியே கண்ணு டேஸ் வந்துருக்கு. யோசிச்சு பார்க்குறக்கு பாரு அழாத சொல்லிட்டு அவர் அப்படியே ஹேண்ட் கர்ச்சி எடுத்து வச்சு விட்டுருக்காரு. எங்கள் ஃபைனலாக மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. மின்ஹோ ஒன்ஸ் எனக்கோட மேரேஜ் முடிஞ்சு 2 பேரும் எங்கேயும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே மின்ஹோ தான் டவுன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் மின்ஹோ பார்க்குறாங்க. மின்ஹோ எதுவுமே சொல்லாமா அப்படி இருடா சொல்லிட்டு சேகரத்தை சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றாரு. நம்ம ஜிமின் டக்குன்னு வேகம் வந்துருக்காங்க. மின்ஹோ பார்க்குறாங்க. மெதுவாக எந்திரி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. மின்ஹோ சொல்கிறாங்க. பட் டைட்டாக ஹக் பண்ணிக்கிற மின்ஹோ வந்து ஜிமினா எப்படி நம்ம இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கும் மின்ஹோ. இது நீ என் சேகன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் அவன் என்ன லவ் பண்ண டார்ச்சர் பண்ணிட்டான்டா. அதான் அவர் வழியில் மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் இறங்கி வராங்க. ஏன்னா நான் டார்ச்சர் பண்ணாலும் மேரேஜ் பண்ணிட்டியா சொல்லிட்டு இப்போது ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ் இங்கே பாரு அழக்கூடாது இந்த மாதிரி டைம் சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது நினச்சா சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு லெட்டின் ஜாம் வரப்போ எனக்கு தெரியும்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ் இருக்கா. லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் மேலே கோவம் சொல்கிறாங்க. உன் மேலே எனக்கு கோவம் வரப்போது சரியா. நான் மேலே கோவம் இல்லை. அப்பா அம்மா கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாங்களா. உங்ககிட்ட பேசினா அவங்க ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ணுவாங்க ஒரே ஒரு பயத்தில் தான் உன்னை விட்டு தள்ளியிருந்தேன். நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். நான் எதுக்கு உங்க கூட நடுவில் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் மினுகோவா ஐ மிஸ் யூ அப்படி சொல்கிறாங்க. மிஸ் டூடா அம்மா சொல்கிறாங்க. பாப்பா எப்படி இருக்கா சொல்லிட்டு ஹேண்ட் எடுத்துட்டு அவரோட ஹேண்டே ஜிம்மியோட ஸ்டமக்கில் வைக்கிறாங்க. பாப்பா நல்லா இருக்கா சொல்லிட்டு ஜிம் கிட்ட சொல்லிக்கிறாரு. இப்போ டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. டேவோட அப்பா அம்மா எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா தான் நிற்கிறாங்க. ஜிம்மோட அம்மா அப்படியே ஹேண்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மின் கிட்ட ஜிம்மின் அப்படியே ஓடி போகிறாரு. மெதுவாக சொல்கிறாங்க. ஜிம்மோட அப்பா மெதுவாக அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் ஓடி போங்க. அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா மிஸ் யூ சொல்கிறாங்க. மிஸ் டூடா தங்கம் மிஸ் டூ உங்க பாரு. அம்மா மன்னிச்சிருடா. அம்மா உன்னை வந்து பார்க்க முட்டேனா சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா சொல்கிறாங்க. அம்மா சாரி சொல்கிறாங்க. சாரி சொல்லாதடா. நீ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருக்கா எனக்கு மினுகோ நான் அப்படி பார்த்ததில்ல. மினுகோ நான் இப்போ எத்தனை இதில் மட்டும் சொல்லியிருக்கேன். மினுகோ தான் பியான்சி அப்படி சொல்லும்போது கூட சொல்லுவோம். அம்மா நான் அப்படி பார்க்கலாமான்ட்டு நான் தான்ட்ட தங்க அதை கேர்லெஸ் சாப்பிட்டுட்டேன். சாரிடாம்மா உன்னை 1 இயர் அம்மா பார்க்காம பனிஷ்மெண்ட்டை நான் சொல்கிறாங்க. சாரி அம்மா மன்னிச்சிரு சொல்லிட்டு அவங்க கீழே கொஞ்சம் பேசுகிறாங்க. கிராண்ட்மா மன்னிச்சிடா தங்கம் சொல்லிட்டு அவங்க ஸ்டமக் கிட்ட பேசிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. வெட்டிங் ஹாலில் இப்போ டேவோட அப்பா அம்மா ஜேகோ பொஷுகா யோன்சிரு பேக்கியான பட்டி எல்லாரும் இருக்காங்க. இப்போது ஜிம்முட அப்பா கூப்பிட்றாங்க. டேன் கிட்ட அப்பா சொல்கிறாங்க. டே கிட்ட போகிறாங்க. அங்கே பாரு ஒரு நல்ல பர்சன் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நீ நாங்களும் நினச்சேன் இந்த மாதிரி பண்ணிட்டே சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல பையனை தான் சூஸ் பண்ணியிருக்கா. உனக்காக எவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாரு. நீ ஹர்ட் ஆகிறத பார்க்க முடியல. உன்னோட அதாவது உன்னோட இன்லாஸ் ஃபேமிலி கூட அப்படி தான். உன்னுடைய அம்மா இவங்க இருக்காங்க இல்லையா உன்னுடைய அதாவது நம்ம டேவோட அம்மா அவங்க கூட மதர்லாம் கூட கால் பண்ணி பேசினாங்க. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னோட ஜிம் ரொம்ப ஹர்ட் ஆகிறவங்களை பார்க்காம வந்து பாருங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் ஜிம்னு
சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களை மிஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பல்ல. அதுக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருப்போம். நல்ல வேலை மின்னும் கரெக்டான விஷயத்த பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிமினோட அப்பா அம்மா 2 பேரையும். அப்படி நம்ம டேவோட அப்பா அம்மா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு அவங்க அப்பா அம்மா டேவோட அம்மா ஹக் பண்ணிட்டாங்க. ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறாங்க. தேங்க்யூவா என்னடா சொல்கிறது தங்கம், நீ என்னோட பையன்டா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமினோட அப்பா அம்மா ஜிமின் ஆண்டி இவங்க 2 பேரும் அவங்களுக்கு முன்னாடி பிளஸிங்ஸ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா மட்டும் போகிறாங்க. ஜிமின் ஆண்டி சொல்கிறாங்க, பாருடா தவங்க சாரிடா ஆண்டி தப்பு பண்ணிட்டால, உன்னோட அப்பா அம்மா கிட்ட பிரித்து வச்ச மாதிரி ஆகிட்டு சாரிடா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் ஹார்ட்டாக இருப்பீங்க, நான் ஹார்ட்டாக இல்லடா, நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம்டா சாரிடா சொல்லிட்டு அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க. மீன் ரொம்ப ஹாப்பியாக பட்டே வந்து பார்க்குறாங்க. ஃபைனலாக நினச்சாரு நான் பண்ணிட்டல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டே போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. பாரு நீங்கள் அனுப்புகிற ஹாப்பி தான் எனக்கு அது போதும், வேறு என்ன வேணும் எனக்கு சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக இருக்குது. இப்போ வழக்கம் போல் அவங்க அப்பா அம்மா எல்லோரும் இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஜிம்மில் அவங்க அப்பா கூட விட்டு அங்கேயே இருக்காரு இங்கே இருக்காரு மாறி மாறி இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்க லைஃப். இதோட அவங்க ஹாப்பியாக லைஃப் வந்து அப்படி தானே முடிஞ்சிருக்கும். ஓகே, நான் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பாய், டேக் கேர் அம்மா.